أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 1, அல்லாஹுடைய அற்புதங்கள். அல்லாஹுடைய அற்புதங்கள் நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம். அதில் சிலவற்றை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இரும்பு. இந்த இரும்பு எப்படி நம்ம பூமிக்கு வந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இரும்பு அப்படின்றது அல்லாஹ் எதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் வாழ்வை மரணத்தை படைத்தேன் அப்படி அல்லாஹ் சொல்லும்போது ஹலக்க அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஆனால் அல்லாஹ் இரும்பை பற்றி சொல்லும்போது அன்சல்லா நாமே இறக்கினோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ இறக்கினானா எங்கேருந்து இறக்கினா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரும். இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா, சூரியனை விட பல மடங்கு பெரியதான நட்சத்திரங்கள் வெடிச்சு எரிக்கற்கள் மூலியமா இந்த பூமிக்கு இரும்பு உலோகம் அப்படின்ற ஒரு இரும்பு உலோகத்தை கொண்டு வருது. இன்னும் இந்த இரும்பு உலோகத்தை உருவாக்குறதுக்கு சூரியனால கூட முடியாது. ஏன்னா ஒரு இரும்பை உருவாக்கணும் அப்படின்னா 100 to 300 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுது. ஆனால் சூரியனில் 16,000 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் மட்டும்தான் இருக்கு. அதனால சூரியனால ஒரு இரும்பை உருவாக்க முடியாது. இன்னும் இந்த நட்சத்திரங்களுடைய வெடிப்பு மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம பூமிக்கு இரும்பு உலோகம் அப்படின்ற ஒரு உலோகமே வந்திருக்காது. இதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ்வோ 1400 வருடத்துக்கு முன்னாடியே அன்சல்னல் ஹதீத் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குரான்லேயே கூறக்கூடியவனா இருக்கான். இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா சந்திரன் பிளவு. இந்த சந்திரன் பிளவு எப்போ ஏற்படும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் தான் இந்த சந்திரன் பிளவு ஏற்படும். அது எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்த போது மக்காவாசிகள்னா நீங்கள் தான் தூதர் அப்படின்னா எனக்கு ஒரு அத்தாட்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திரனை பிளந்து காட்டக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அந்த பிளவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த 2 பிளவுக்கு நடுவில் ஹிரா அப்படின்ற குகையே தெரிஞ்சதாமா. அந்த அளவுக்கு சந்திரன் பிளந்து காட்டக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இன்னும் அல்லாஹும் தன்னுடைய திருமறையில மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது அப்படின்னு சொல்லி கூறக்கூடியவனா இருக்கான். இந்த சந்திரன் பிளவு அப்படின்றது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாகவே கருதப்படுகிறது. இதில் அடுத்ததாக தேனியை பற்றி பார்த்தோன்னா தேன் எப்படி உருவாகுது? தேனி பல்வேறு வகையான மலர்கள்ல இருந்தும் இன்னும் பழங்கள்ல இருந்தும் அந்த சர்க்கரை கரசை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு அதனுடைய வயிற்றினுடைய அடிப்பகுதியில் அதை சேமிச்சு வைக்குது. அதுலேருந்து வெளியாகிற கழிவு தான் தேன். அப்படிப்பட்ட இந்த தேன் நம்மளுக்கு பல்வேறு வகையான மெடிசனாகவும் பயன்படுது, இன்னும் நச்சு கிருமிகளை போக்கக்கூடிய தடுப்பாகவும் பயன்படுது. 2ஆம் உலக போறப்போ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த தேனை தான் அவங்களுடைய காயத்துக்கு போக்குறதுக்கான மருத்துவமாகவே யூஸ் பண்ணாங்க. அது அவங்களுடைய காயத்தை நீக்குச்சு, இன்னும் தழும்ப கூட போக்கிச்சு. அப்படிப்பட்ட இந்த தேன் தேனியோடைய வயிற்று பகுதியிலேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் ஆராய்ச்சியாளர்களே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தேனியுடைய வயிற்றினுடைய அடிப்பகுதியிலேருந்து பலவித நிறம் கொண்ட ஒரு பானம் வெளியாகுதுன்னு அல்ல மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்கிறான். இதில் அடுத்ததாக சூரியன் சந்திரனை பற்றி பார்த்தோன்னா சந்திரன் ஏன் இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது ஏன் இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னா சூரியனோட ஒளியை வாங்கி தான் மூன் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது. இதை சில காலங்களுக்கு முன்னாடி தான் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் குரானில் சூரியனை பற்றி சொல்லும்போது சிராஜ் ஒளி விளக்குன்னு, சந்திரனை பற்றி சொல்லும்போது முனீர் அப்படின்னு தான் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் இன்னொரு குரான் வசனத்தில் வ ஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரோ வ ஜஅல ஷம்ஸ சிராஜ், அவனே அவைகளில் சந்திரனை பிரதிபலிக்கும் வெளிச்சமாகவும் சூரியனை ஒளிவிளக்காகவும் அமைத்தேன்னு சொல்றான். இதை சில காலங்களுக்கு முன்னாடி தான் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒட்டகத்தை பத்தி பார்த்தோம்னா இந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய
அற்புதத்திலே ஒரு அற்புதமா இருக்கு. இத சில காலங்களுக்கு முன்னாடி தான் ஒட்டகம் இவ்வளோ பிரம்மாண்டமா படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா, இது 7 அடி உயரமா இருக்குமா, 400ல இருந்து 600 கிலோ வரைக்கும் இதோடைய வெயிட் இருக்குது. 4 வருஷத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் இது உயிர் வாழும். 42 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை இது உடம்பு அடையிற வரைக்கும் இதுக்கு வேர்க்கவே வேர்க்காது. 40 கிலோமீட்டர் வேகத்துல ஒட்டகம் ஸ்டாப்பே இல்லாம தொடர்ந்து ஓடக்கூடியதா இருக்குது. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை ஒட்டகத்தோட உடம்பு அடைஞ்சிருச்சுன்னா அது 8 நாள் வரைக்கும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாமையே உயிர் வாழக்கூடியதா இருக்குது. ஒரு நாளைக்கு 100 லிட்டருக்கும் அதிகமான தண்ணியை குடிக்குது. அந்த தண்ணியை திமில்ல தான் சேர்த்து வைக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்க நம்ம மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தவறான கருத்து. அது திமில்ல தண்ணியை சேர்த்து வைக்கல, மாறா அல்லாஹ் அதோடைய உடம்புலயே ஹம்ப் அப்படின்ற ஒரு பார்ட்டை உருவாக்கி இருக்கான். அதுல தான் தண்ணியை சேர்த்து வைக்குது. அந்த பார்ட்டை அல்லாஹ் ஒட்டகத்தோட உடம்புக்குள்ள ஒரு நீர்நிலை கருவியாவே உருவாக்கி வச்சிருக்கான். பாலைவனத்துல ஒட்டகம் நடந்து போகும்போது அதோடைய பாதங்களுக்கு சூடு தெரியக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் அதோடைய பாதங்களையும் ரொம்ப கடினமாவே படைச்சிருக்கான். எந்த அளவுக்குன்னா நம்ம போடுற ஷூ போல ரொம்ப கடினமா அமைச்சு வச்சிருக்கான். இன்னும் பாலைவனத்துல காத்தடிக்கும் போது அதோடைய கண்களுக்குள்ள மண்ணு போயிடக்கூடாதுன்றதுக்காக கண்களையும் அல்லாஹ் அதோடைய இமைகளையும் ரொம்ப அழகாவே படைச்சிருக்கான். நமக்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டா வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா காத்தடிக்கிற சமயத்துல ஒட்டகம் அதோடைய கண்ணை மூடிக்குமா, அப்படி கண்ணை மூடினாலும் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற சக்தியையும் அல்லாஹ் அது கொடுத்துருக்கான். இவ்வளோ அற்புதமா படைக்கப்பட்ட இந்த ஒட்டகத்தை தான் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அஃபலா யங்லுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத், ஒட்டகத்தை அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க கவனிக்க வேண்டாமான்னு கேட்குறான். இரவையும் பகலையும் படைத்தது யார் அப்படின்ற கேள்விக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருக்குரான் 21வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் கூறுறான், இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் அவனே படைத்தான், அவை அனைத்தும் தன்னுடைய வட்டவரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்தி செல்கின்றன அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து இரவையும் பகலையும் யார் படைச்சா அப்படின்ற கேள்விக்கு அல்லாஹ் வந்து அன்றே விளக்கம் அளிச்சிட்டான். அதை வந்து ஒரு அத்தாட்சியை விளக்குறதுக்காக தான் இந்த சோலார் சிஸ்டம், அதாவது இந்த சூரிய குடும்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். எனவே இதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு அத்தாட்சி இருக்கு, இதை நீங்க உற்று கவனிச்சு அல்லாஹ் மேலேயே முழுமையா நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த சூரிய குடும்பத்தின் மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். இந்த பஹ்ரை பற்றி பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மரஜல் பஹ்ரைனி எல்தக்கியான், அதாவது 2 கடல்களையும் நாமே சந்திக்க செய்தோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கடல் வந்து உப்பாக இருக்கும், இன்னொரு கடல் வந்து இனிப்பாக இருக்கும். இந்த 2 கடலும் இணையவே செய்யாது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் இந்த கடலுக்கு மத்தியில் திரை இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த திரை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால இன்னும் வரைக்கும் அது என்ன திரை அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதை ஒரு பெரிய அத்தாட்சியாக எடுத்து நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. 2 சயின்ஸின் குரான், அறிவியல் சார்ந்தமாக அல்லாஹ் வந்து நிறைய விஷயங்களை குரானில் சொல்லியிருக்கான். அதில் ஃபஸ்ட்டு வானத்தை பற்றி பார்க்கும்போது இந்த பூமியோட பாதுகாப்பான முகடாவே அந்த வானம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் அப்போவே 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரானில் சொல்லும் போது வஜஅல்ன சமா சக்ஃபம் மஹ்ஃபூலா அப்படின்னு சொல்கிறான். வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடுகளாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன், இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடையதை பற்றி பார்த்தா விஞ்ஞானிகள் ஃபஸ்ட்டு இந்த பூமி தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அதை விட பெருசு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அதை விட பெருசு மில்கிவே கேலக்ஸி. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு மில்கிவே கேலக்ஸி தான். ஆனால் இது போன்ற பல மில்கிவே கேலக்ஸி இருக்குது. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில் வந்து அல்லாஹ் விரிவாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒஸ்ஸமா பனைனாஹா பி ஐதி வ இன்னா லமூசியோன், வானத்தை நம் சக்தியை கொண்டு நாமே அமைத்தோம், நிச்சயமாக அதை விசாலப்படுத்துவதில் சக்தி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா கடல், நூர் சூறால அல்லாஹ் 40வது வசனத்தில் சொல்லும் போது கடலோட ஆழத்தில் போக போக நான் அதில் இருளாக்குவேன், அதுக்கப்புறம் அதற்கு மேலே அலையும் அதற்கு மேலே அலையும் அதற்கு மேலே மேகத்தை வச்சு நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். விஞ்ஞானிகள் இப்போ தான் கடலுக்கு அடியில் இருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அப்போவே அல்லாஹ் வந்து குரானில் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மலை, வல் ஜிபால அவுத்தாதா, மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது அல்லாஹ் மலை எதற்காக படைச்சிருக்கான் அப்படின்னா
நம்ம இந்த உலகத்தில் மனிதர்களும் உயிரினங்களும் வாழ்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து மலையை படைச்சிருக்கான். இந்த உலகத்தில் வந்து மழை இல்லை அப்படின்னா நம்மளால் நடக்கவே முடியாது. உதாரணமாக மவுண்ட் எவரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மேலே 9 கிலோமீட்டரும் அதுக்கு கீழே அதை விட அதிகமாக 125 கிலோமீட்டர் உயரத்துலேயும் மலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அப்போவே அல்லாஹ் வந்து நான் வந்து உங்களுக்கு வேற ஆக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டான். இது வந்து ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்குது. காட்சி 3. ஸ்டன்னிங் ஆர்கன்ஸ், வியக்க வைக்கும் உறுப்புகள். ஒரு மனிதன் தன் தாயோட வயிற்றில் உருவாக்கப்படும் போது முதலாக அவனுக்கு இதய துடுப்பு அல்லாஹ் வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறமா 22 நாள்லேயே காதை கொடுக்குறான். அதுக்கப்புறமா 7 மாதங்கள் பூரணமாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கண் பார்வையும் அல்லாஹ் கொடுக்குறான். இதை பற்றி அல்லாஹ் திருமறையில் கூறும்போது சும்ம சவ்வாஹு வ நஃபஹ ஃபீஹி மிர் ரூஹிஹி வ ஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸ்வார வல் அஃபீதத கலீலம்மா தஷ்குரூன். பிறகு அதை சரி செய்து அதில் தன் ரூஹிலிருந்தும் ஆன்மாவிலிருந்தும் ஊதினான். இன்னும் உங்களுக்கு அவன் செவி புலனையும் பார்வை புலனையும் இதயங்களையும் அமைத்தான். இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவதில் மிக சொற்பமே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் கூறுறான். ஒரு மனிதனுக்கு அவனது விழித்திரை மாறுபடும். உலகில் உள்ள எந்த 2 மனிதராக இருந்தாலும் சரி, அது ட்வின் பேபியாக இருந்தாலும் சரி, மனித கண் 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி அறியும் திறன் கொண்டவை. காது என்பது ஒரு புலன் உறுப்பு. 2 முக்கியமான விஷயங்களை, வேறுபட்ட புலன்களை நமக்கு அளிக்கிறது. அவை கேட்டல், லிசனிங், இன்னும் சமநிலைப்படுத்துதல், பேலன்ஸ் என்பதாகும். செவிகளால் உணரப்படும் ஒளி நமது சுற்றுப்புறத்தை குறித்த தகவல்களை நமக்கு அளிக்கிறது. நாம் அதனுடன் தொடர்பு கொள்ள உதவ முடிகிறது. நம்ம கீழே விழாமல் நிமிர்ந்த நிலையில் நிற்பதற்கு தேவையான பேலன்ஸை காதுகள் நமக்கு அளிக்கிறது. அடுத்து ஸ்கின்னை பற்றி பார்த்தோன்னா, உடலில் ஏற்படக்கூடிய வலியை உணர தன்மை வந்து மனிதனோட பிரெயினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலத்து இன்வென்டர் கண்டுபிடிச்சது என்னென்னா, அதாவது வலி உள்வாங்கிகள், பெயின் ரிசெப்டர்ஸ் தோலில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு மனிதன் வலியை வந்து உணர்றான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை அல்லாஹ் 1400 வருடத்திற்கு முன்பே குரானில் வந்து சொல்லிட்டான். குல்லம்மா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹால் எதோக்குல் அதாப். அதாவது அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவை அல்லாத வேறு தோள்களை அவர்கள் வேதனை செய்வதற்காக அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் இதை நரகவாசிகளை குறித்து சொல்லியிருக்கான். அடுத்து விலா எலும்பு. இந்த விலா எலும்பை வந்து எரிக்கவும் முடியாது, இன்னும் கரைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விலா எலும்பில் நிறைய ஹீட் டிகிரியை கொடுத்து இதை எரிச்சிடலான்னு பார்த்துருக்காங்க. இது எரியலை. அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ், அதாவது அமிலங்களை கொடுத்து அதை வந்து கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கரையவும் இல்லை. கடைசியில் அவங்க தோல்வியை தான் அடைஞ்சாங்க. ஏன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஆதமின் மகன் இறந்துட்டானா, அதாவது நம்ம இறந்துட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா பகுதியுமே மண் சாப்பிட்றோம், ஆனால் அந்த விலா எலும்பை மட்டும் எதுவுமே சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன பண்ணுவானா, இந்த விலா எலும்பை கொண்டு தான் அனைவரையும் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது பல கோதிரீன அல அன்னுசவ்விய பனானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபிங்கர் பிரிண்ட் கரு உண்டாகின 10வது வாரத்தில் குழந்தைகளுக்கு விரல்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். 17வது வாரத்தில் குழந்தைகளுக்கு கைரேகை வர ஆரம்பிச்சிடும். இன்னும் அந்த கைரேகை வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது என்ன கைரேகை இருக்கோ அதுதான் நம்ம மரணிக்கிற வரையும் இருக்கும், அது மாறுபடவே படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1880ஆம் ஆண்டு சார் ஃப்ராங்கிஸ் என்பவர் இதை வந்து கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இரட்டை பிறவி, அதாவது ட்வின் பேபிக்கு கூட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ் வந்து குரானில் ஏராளமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கான். அதில் ஒன்று தான் பழங்கள். அல்லாஹ் வந்து குரானில் 16வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதை கொண்டே பயிர்களையும் ஆலிவ், பேரித்தை, திராட்சைகள் இன்னும் எல்லா வகையான கனிவர்க்கங்களிலிருந்தும் உங்களுக்காக விளைவிக்கிறான் அப்படி சொல்கிறான். நிச்சயமாக இது யார் வந்து சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல அத்தாட்சி இருக்கு சொல்லி காட்டுறான்.
ஃபஸ்ட்டு ஆலிவ் பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஆலிவ் பழத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, அதோடைய எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னும் வந்து அதை ஆலிவ் எண்ணெயை நீங்கள் சாப்பிடுங்க, இன்னும் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்கிறாங்க. இன்னும் குர்ஆனில் அல்லாஹ் அது என்னுடைய அருட்கொடை அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னும் அதோடைய நன்மை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதில் தோல் நோய், நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் உதவியாக இருக்குது. இன்னும் இதய நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், அப்புறம் மறதி நோய்க்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பேரிச்சம்பழத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் 19வது அத்தியாயத்தில் 23வது வசனத்துலையும் 13வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குளுக்கோஸ், ஃபெட்ரோஸ், செர்க்ரோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரை தன்மைகளை இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதில் வந்து வைட்டமின், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குன்றாங்க. இன்னும் இதய செயல்பாட்டை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இன்னும் இதய அபாயத்தை குறைக்குது அப்படின்றாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற தன்மை இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. வைட்டமின் கே வந்து நிறைந்திருக்கு. வைட்டமின் கேனா ரத்தத்தை வந்து உறைய வைக்கிற தன்மை அப்படி சொல்கிறாங்க. இன்னும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் இது உதவியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து திராட்சையை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, திராட்சையும் இயற்கையாகவே அல்லாஹ் இனிப்பாக தான் படைச்சிருக்கான். இதுலேயும் வைட்டமின் அதிகமாக இருக்குது. திராட்சையை வந்து வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடியதும் இன்னும் செரிமானத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் உடலில் உள்ள நச்சுக்கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றுது. திராட்சையிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. இன்னும் இது புற்றுநோய்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து அத்திப்பழத்தை பற்றி சொல்கிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து ஒரு பழத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய அருட்கொடையாக இருக்கும். இதோட நன்மை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இன்னும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கருவுறுதலுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் வாழைப்பழத்தை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, அல்லாஹ் வந்து குர்ஆனில் 56வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குலையாய் பழங்களுடைய வாழை மரத்தின் கீழே நம்மளை இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதன் அடிப்படை நம்ம இது வந்து சொர்க்கத்து பழம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதோடைய நன்மை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இது வந்து செரிமான பிரச்சனைக்கும், இன்னும் மோஷன், அப்புறம் சிறுநீரக பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் செல்ஸ், அப்புறம் வந்து ஸ்கின்னெல்லாம் வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அப்புறம் ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மாதுளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மாதுளை வந்து அல்லாஹ் சொர்க்கத்து கனி அப்படின்னு சொல்லி குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மாதுளை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, மாதுளை வந்து நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரத்த ஊறுதலுக்கும் புற்றுநோய்க்கும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. வயிற்றுப்போக்கு, காது வலி, மோசமான பார்வை, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் மாதுளையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, பொட்டாசியம், இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இன்னும் தசை சுருக்கத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து சுன்னா ஃபுட்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சாப்பிட்ட சுன்னா ஃபுட்ஸ். குக்கும்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குக்கும்பர் வந்து ஒரு நீர்ச்சத்துடைய காய் அப்படின்னு சொல்றாங்க. குக்கும்பர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, குக்கும்பர் வந்து நீர்ச்சத்துடைய காய். குக்கும்பர் வந்து நீர்ச்சத்துடைய காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 95% வந்து நீர்ச்சத்து இருக்குன்றாங்க. இன்னும் வந்து சருமத்தை வந்து ரொம்ப ஈரப்பதமாகவே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கறி எடுத்துக்கிட்டோன்னா, ரசூலாவுக்கு வந்து ஆட்டுனுடைய தொடைப்பகுதி வந்து ரொம்ப பிடிச்சமான பகுதின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வினிகர் எடுத்துட்டோன்னா, ரசூல்லா வந்து ரொட்டி துண்டை வினிகரில் தொட்டு சாப்பிட்டாதான் ஒரு ஹதீஸ் இருக்குது. அடுத்து வந்து சுரைக்காய் எடுத்துக்கிட்டோன்னா, சுரைக்காய் வந்து ரசூலாவுக்கு பிடிச்சமான ஒரு காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்ற மூலயமா நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியாகுது. அடுத்து வந்துட்டு டேட்ஸும் பேரித்தம்பழத்தும் வந்துட்டு ரசூலா வந்து ஒரு கல்யாண வலிமா விருந்தாக போட்டிருக்காங்க. வாட்டர்மெலன் டேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, டேட்ஸ் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ஹீட்டு. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாட்டர்மெலனும் சேர்த்து சாப்பிட்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. காட்சி 6. அல்லாஹுடைய படைப்புகள் வந்து ஏராளம். அல்லாஹுடைய படைப்பினங்களில் வந்து அல்லாஹ் வந்து விலங்குகளையும் வந்து அல்லாஹ் தஆலா வந்து படைச்சிருக்கான். அப்படி அல்லாஹுடைய படைப்பில் வந்து அல்லாஹ் குதிரையும் கழுதையும் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா,
கழுதைகள் குதிரைகள் மனிதர்கள் நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் இன்னும் நீங்கள் தனி ஒரு மதிப்போடு இருக்கிறதுக்காகவும் நான் உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து அறியாத விஷயத்தையும் நான் வந்து படைப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ் வந்து கழுதையை பற்றி சொல்லிட்டான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கழுதைனா வந்து சோம்பேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் வந்து கழுதைக்குன்னு தனி சிறப்பே வந்து கொடுத்துருக்கான். அப்படி பார்க்கும்போது கழுதை வந்து நல்ல ஞாபக சக்தியுடையதாக இருக்குது. இன்னும் சரியான ஒரு பராமரிப்பில் வளர்த்தோம் அப்படின்னா கழுதை வந்து 40 வருஷம் கூட வந்து வாழக்கூடியதாக இருக்குது. இன்னும் தன்னுடைய உடலுடைய சூட்டை குறைக்கிறதுக்காக அது வந்து தன்னுடைய காதை வந்து பயன்படுத்துது. இன்னும் வந்து தன் உடம்புல ஏதாவது கோராறு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தன்னுடைய காதை பயன்படுத்தி அதை வந்து கண்டறிஞ்சிக்குது. இன்னும் வந்து தனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கணிச்சிருச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்கக்கூட வழியும் அது வந்து பார்க்குது. இன்னும் அடுத்து வந்து அல்லாஹ் வந்து செம்பரியாட்டை பற்றி என்ன சொல்கிறான்னா, செம்பரியாடை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கால்நடையாக வந்து ஆக்கி வச்சுருக்கேன். இன்னும் குளிர்காலத்துக்கு கம்பளியாகவும் நீங்கள் உட்கொள்றதுக்காகவும் நான் ஆக்கி வச்சுருக்கேன் அப்படின்றான். அப்படி பார்க்கும்போது அதோடைய ரோமங்கள் வந்து நமக்கு பல வகையில் வந்து உதவியாக இருக்குது. இன்னும் வந்து பில்லியன் கணக்கில் உலகில் வந்து செம்பரியாடுகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அதோடைய ரோமங்கள் வருஷம் வருஷம் வந்து எடுக்கப்படுறாங்க. இன்னும் அதை வந்து அறிவியல் பரிசோதனைக்காக வந்து எடுக்கப்படுறாங்க. இன்னும் வந்து அதை வந்து இறைச்சிக்காக பாலுக்காக இன்னும் அதோடைய தோல் வந்து கம்பளிக்காகவும் பயன்படுத்தப்படுது. அடுத்து அல்லாஹ் பன்றியை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு தானாக செத்தது அல்லாதவங்களுக்காக அறுக்கப்படுறது ரத்தம் இதெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது அப்படி சொல்கிறான். அப்படி பன்றி இறைச்சி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்ன கெடுதி வரும்னா 80க்கும் மேற்பட்ட புற்றுநோய்கள் வருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அது சாப்பிட்றதுனால நமக்கு கண் வந்து குருடாகும், நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து குறையும், இன்னும் நமக்கு இதய நோய் வருவதாக சொல்கிறாங்க. இது அமெரிக்கா போன்ற நாட்களில் சாப்பிட்டவங்களை வந்து சிகிச்சை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு 50% ரத்த சோகை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் சிங்கத்தை பற்றி என்ன சொல்கிறான்னா, காட்டு கழுதையானது சிங்கத்தை பார்த்து விரண்டோடும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி பார்க்கும்போது சிங்கம் வந்து 80 கிலோமீட்டருக்கு வேகமாக ஓடும். இன்னும் 36 அடி உயரம் வரைக்கும் பாயக்கூடியதாக இருக்குது. இன்னும் சிங்கம் தான் வந்து எல்லா விலங்குகளையும் வந்து வேட்டையாடும். ஒரு ஆண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா 10 அடி நீளமும் 250 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பெண் சிங்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா 9 அடி நீளமும் 180 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. மனிதர்களுடைய பார்வை விட சிங்கங்களுடைய பார்வை வந்து 6 மடங்கு கூர்மையானதாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் ஆடு மாடை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னா, ஆடு மாடு ஒட்டகங்கள் இது எல்லாத்தையும் மனிதர்கள் நீங்கள் வந்து உணர்றதுக்காக நான் வந்து ஆக்கி வச்சிருக்கேன். இன்னும் அது உங்களுக்கு வந்து தன்னுடைய ரத்தத்துக்கும் தன் சாணம் இற இடத்திற்கும் இடையிலிருந்து உங்களுக்கு இன்பகரமான பாலை வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஆடுகள் மேய்க்காத எந்த ஒரு நபிமார்களுமே கிடையாது. எல்லா நபிமார்களுமே ஆடுகளை மேய்ச்சிட்டு தான் வந்தாங்க. இன்னும் ஒரு ஆடு வந்து 12 அடி உயரம் வரைக்கும் துள்ளி குதிக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் வந்து ஆடையை வந்து 300 வகையான ஆடுகளாக வந்து பிரித்து வச்சுருக்கான். இன்னும் சராசரி ஆடு 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்குது. இன்னும் பசுமாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து மோப்ப சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் அதோடைய பாலை வச்சு நம்ம பல வகையான உணவுகளை வந்து நம்ம வந்து சமைக்கிறோம். இன்னும் வந்து அதோடைய சாணம் வந்து நமக்கு வந்து உரமாக வந்து பயன்படுது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு வந்து ஒரு நாளைக்கு 45 கிலோ உணவு வந்து உட்கொள்ளுது. இன்னும் அல்லாஹ் வந்து மாட்டுக்கு தனி ஒரு அத்தியாயத்தையே வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கான். இன்னும் அல்லாஹ் வந்து தன் மனைச்சியை பின்பற்றவங்களை வந்து ஒரு நாயை வந்து உதாரணமாக்குறான். அப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தன் மனை இச்சையை பின்பற்றுகிறான், ஆகவே அவனுக்கு உதாரணம் ஒரு நாயை போன்றதாகும். அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது, அல்லது அதை நீர் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. இதுவே நம் வசனங்களை பொய்ப்பிக்க கூறும் கூட்டத்திற்கு உதாரணமாகும் என்று அல்லாஹ் கூறுறான். காட்சி 7 குர்ஆனில் கூறப்பட்ட உதாரணங்கள். எவர்களுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அதன்படி அவங்க செயல்படலையோ அவங்களுக்கு அல்லாஹ் ஏடுகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதைக்கு ஒப்பிடுறான். ஏன்னா நம்மளுக்கும் அல்லாஹ் குர்ஆன் வழங்கியிருக்கான்னு சொல்லி தெரியும், அதில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். ஆனால் அதன்படி நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமான்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கூறுற உதாரணத்துக்கு நம்மளும் ஒப்பா மாறிடுவோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்கார சமூகத்தினரை நேர்வழிப்படுத்தவே மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்.
அடுத்து அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திப்போரின் உதாரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது தன்னுடைய 2 கைகளிலும் தண்ணீர் ஏந்தி நிற்பவருடைய உதாரணத்தை போன்றதுன்னு சொல்கிறான். வெறுமனே தண்ணீரை கையில் ஏந்தி இருப்பதால் அது தானாக வாயை சென்றடையாது. அந்த மாதிரி தான் நம்ம அல்லாவை தவிர்த்து வேற யாருக்கிட்டையாவது துவா செஞ்சோம்னு சொன்னால் அது அல்லாவை சென்றடையாது. மாறா அதை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். எனவே பிரார்த்தனைகளை செவியேற்பவனும் அதை அங்கீகரித்து அதை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய செருப்பினுடைய வாரந்தால் நீங்கள் அல்லாஹ் கிட்டே கேளுங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுடைய எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்டே கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே உங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லப்படுது, அதை நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாதவங்கள யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சவால் விடுறான். உங்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சவால் விடக்கூடியவனாக இருக்கான். இன்னும் அந்த நிராகரிப்பவர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு நாங்கள் ஒரு ஈயை படைக்க போகிறோம்னு சொல்லி நானாலும் உங்களால் ஈயை படைக்க முடியாது. இன்னும் அந்த ஈ வந்து அந்த நிராகரிப்பவர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை அவங்களால மீட்க முடியாது. அந்த அளவு பலவீனமானவங்களாக தான் இருக்காங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், தேடுபவனும் சரி தேடப்படக்கூடியவர்களும் சரி ரொம்ப பலவீனமானவங்களாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் யாரை குறித்து சொல்கிறான்னா மனிதர்களையும் சிலைகளையும் போன்று ஒப்பிட்டு சொல்கிறான். ஏன்னா மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை சிலைகள் தர்கா வழிபாடு அவங்கள்ட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனா இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனா இருக்கான். அதனால நம்ம எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் யார் நம்பாமலும் இன்னும் ஒரு பொருளை கொடுத்து அதை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி நோவினை செய்வாங்களே அவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாறையை உதாரணமாக காட்டுறான். அந்த பாறைக்கு மேலே மண்ணாக படிஞ்சிருக்கு. அந்த மண்ணுன்றது அந்த மனிதனுடைய செயலை குறிக்கும். அதுக்கு மேலே ஒரு பெரிய மலையை பொழியறதின் காரணமாக அந்த மண்ணே இல்லாமல் இப்படி ஒரு வழுக்க பாறையாக மாறிடுது. அவன் என்னதான் நல்லமல்கள் செஞ்சிருந்தாலும் அவன் செஞ்ச தீய அமல்களின் காரணமாக அவனுடைய நல்லமல்கள் எல்லாமே வீணாக போயிடுது. அதனால நம்ம எந்த அமல் செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி இஹ்லாஸோட செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது நெற்கதிரோடைய உதாரணத்தை போன்றதுன்னு சொல்கிறான். 7 கதிர்களை 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களின் ஒரு வித்தை போன்றதுன்னு சொல்கிறான். ஒரு விதையிலேருந்து 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிர்கள்லேருந்தும் 100 தானிய மணிகள் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு பெருகி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸான நிலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சோன்னா அல்லாஹ் அது கொஞ்சமாக இருந்தாலுமே அதை நிறையாவாக்கி அதிகமான நன்மைகளாக்கி தருவான். அல்லாஹ் விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். அடுத்து நிராகரிப்பாளர்களுடைய செயலை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது பாலைவனத்தில் காணப்படக்கூடிய காணல் நீரை போன்றதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி தான் நிராகரிப்பாளர்கள், அதாவது தாகித்த ஒருவன் அங்கே தண்ணீர் நினச்சி அருந்ததுக்காக வருவான், ஆனால் அவன் அங்கே தண்ணீரை பெற்றுக்கொள்ள மாட்டான். அந்த மாதிரி தான் நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்தில் என்னதான் நற்செயல்கள் செஞ்சாலுமே அது வந்து வெறுமனே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாளைக்கு மறுமையினால அவனுக்கு எந்த கூலியுமே கிடைக்காது. அல்லாஹ் வந்து நீதமானவன்ற காரணத்தினால நிராகரிப்பாளர்கள் என்ன நற்செயல்கள் செஞ்சாலுமே அது இந்த உலகத்திலே அவங்களுக்கு ரிஸ்காக கொடுத்துருவான். மறுமையில் அவங்களுக்கு எந்த பாக்கியமே இருக்காது. மீன்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எந்த கூலியுமே அல்லாஹ் வீணாக்க மாட்டேன்னு சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் வந்து நல்ல வார்த்தைக்கு உதாரணம் சொல்லும்போது அழகான மரத்தை உதாரணமாக சொல்கிறான். அதனுடைய வேர் நல்ல ஆழமாக இருக்கும், அதனுடைய கிளைகள் வானலாவி அளவுக்கு உயர்ந்திருக்கும். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அது ஒவ்வொரு காலத்திலும் பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பயனுள்ள மரமாக இருக்கும். அப்போ நல்ல வார்த்தை பேசணும்னு சொன்னால் நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் அது பயனுடையதாக அமையும். அதுவே கெட்ட வார்த்தைக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது ஒரு கெட்ட மரத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அதனுடைய வேர் வந்து பிடுங்கப்பட்ட நிலையில் இருக்கும், பூமியின் மேல் பரப்பில் இருக்கும், அதை நிலைத்து நிற்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு இருக்காது. அப்போ அல்லாஹ் ஏன் இந்த மாதிரியான உதாரணங்கள் சொல்றான்? மனிதர்களுக்கு அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக இத்த உதாரணங்களை கூறி காட்டுவதாக தன்னுடைய திருமறையில சொல்றான். ஆக நம்ம நல்ல வார்த்தைகளையே பேசக்கூடியவங்களா இருக்கணும், தீய வார்த்தைகள் பேசுவதை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் நிராகரிப்பவர்கள் குறித்து சொல்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு தீயை மூட்டுறவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அந்த நெருப்புன்றது ஒளி தரக்கூடியதாக இருக்குது. அந்த ஒளின்றது அல்லாஹ் இந்த இடத்துல ஹிதாயத்தை மீன் பண்ணி சொல்கிறான். அந்த ஹிதாயத்தை அவங்களுக்கு பயனளிக்கலை அப்படின்னா அல்லாஹ் அது இருளுக்கு ஒப்பிடுறான். அந்த ஹிதாயத்தை அவங்களுக்கு பயனளிக்காமல் அதிலேயே நிலைச்சி இருந்தாங்கன்னா அல்லாவும் அந்த இருட்கள்லேயே அவங்கள நிலைத்திருக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கான். இன்னும் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை குறித்து சொல்கிறான். ஒரு தீய மூட்டினவனுக்கு உதாரணமாக வச்சு சொல்கிறான். அந்த தீய மூட்டினவனுக்கு உதாரணமாக சொல்கிறான்.
பார்த்தோன்னா அந்த நெருப்புன்றது ஒளி தரக்கூடியதாக இருக்குது. அந்த ஒளி அல்லாஹ் இந்த இடத்துல ஹிதாயத்தை மீன் பண்ணி சொல்கிறான். அந்த ஹிதாயத்தை அவங்களுக்கு பயனளிக்கலை அப்படின்னா அல்லாஹ் அதை இருள் கோப்பிட்டான். அந்த ஹிதாயத்தை அவங்களுக்கு பயனளிக்காம அந்த இருட்கள்லேயே அவங்க மூழ்கி இருந்தாங்கன்னா அல்லாவும் அந்த இருள்லேயே அவங்களை நிலைத்திருக்க செய்வேன் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான். இன்னும் அல்லாஹ் அல்லாதவனை யார் பொறுப்பாளியாகவோ இன்னும் பாதுகாவலராகவோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் அதை சிறந்தி விலைக்கு ஒப்பிடுறான். ஏன்னா வீடுகளே ரொம்ப பலவீனமான வீடு சிறந்தியோட வீடு தான். அது மாதிரி நம்ம அல்லாதவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சாலோ இல்லை பாதுகாப்பு கேட்டாலோ சிலந்தி வேலை மாதிரி அதுவும் பலவீனமாக தான் இருக்கும். அதனால் அல்லாட்ட மட்டும் கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நியாமல் வக்கீலே சிறந்தவன் அல்லாஹ் தான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான். அதனால் நம்ம எந்த பொறுப்பாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். காட்சி 8 அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வின் திருநாமங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுறாங்க, யார் வந்து அல்லாஹுடைய இந்த திருநாமங்களை மரணம் செய்கிறாங்களோ அவங்க நாளைக்கு சுமணத்தில் நுழைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வெறும் இந்த அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும் நம்ம மரணம் செஞ்சுட்டு போகக்கூடாது. அந்த ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த ஒவ்வொரு அர்த்தத்தையும் நம்மளுடைய செயல்கள்லையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அப்பனா தான் நம்மளோட இந்த மரணம் செஞ்சதுக்கும் ஒரு பலன் இருக்குது. இன்னும் அல்லாஹ் தாலா தன்னுடைய இந்த திருநாமங்களை பற்றி தன்னுடைய குர்ஆன்லேயே சொல்கிறான், வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் அழகிய திருநாமங்களுக்கு உரித்தானவன், எனவே நீங்கள் அதை கொண்டே நீங்கள் அலையுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே நம்ம ஒவ்வொரு டைமும் துவா கேட்கும் போதும் வெறும் நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியவங்களா தான் இருக்கும். நம்மளுடைய தேவைகளுக்கு தான் நம்ம அதுக்கு தான் நம்ம அதிகமாக நம்மளுடைய தேவைகளை தான் நம்ம அதிகமாக கேட்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்மளுடைய தேவைகளை கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துட்டு அவனுடைய இந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம துவா செய்யும் போதும் ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை புகழணும், அதுக்கப்புறம் அவனுடைய திருநாமங்களை சொல்லணும், ரசூலா மீது அதுக்கப்புறம் ஸலவாத் சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் நன்றி செலுத்திட்டு அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அர் ரஹீம் அப்படின்னாக்கா கருணையாளன். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது, கெத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மத்த, உங்களின் இறைவன் கருணை பொழிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச அன்னைக்கே அல்லாஹ் 100% கருணையை படைச்சிட்டேன் அப்படின்னு. அதில் 1% மட்டும்தான் இந்த உலகத்தில் பரவ செஞ்சுருக்கான். அந்த 1% பாசம் மட்டும்தான் தாய் தன்னோட குழந்தைகள் மீது காட்டுறதும் இன்னும் கால்நடைகள் பறவைகள் தன் குட்டிகள் மீது காட்டுறதுமா இருக்கும். மீதி 99% அல்லாஹ் கிட்ட மட்டுமே இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா அல்லாஹுடைய எதிரியான இப்லீஸ் மறுமை நாளில் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய பாசம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏங்கக்கூடியவனாக இருக்கான். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாசம் மிக பெருசாக இருக்கும். இதில் அடுத்து ரஸாக் அப்படின்னாக்கா உணவளிக்கக்கூடியவன். அவன் உணவு மட்டுமே அளிக்க மாட்டான், நம்மளோட வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் அளிப்பான். இன்னும் நம்மளுக்கு எது வாழ்க்கைக்கு தேவையோ அது மட்டுமே அதிகமாக தருவான். இன்னும் உதாரணத்துக்கு காசு பணம் இன்னும் இல்மு இது எல்லாத்தையும் அவன் அதிகமாக கொடுக்கக்கூடியவனா இருக்கான். இன்னும் தானாக அந்த ரிஸ்க்கு தானாக கிடைக்கும். இன்னும் நம்ம ஒரு எஃபெக்ட் போட்டு அது வருவோம். தானாக கிடைக்கிறது அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலே இருந்திருப்போம், அது தானாக நம்மளை தேடி சாப்பாடு வரும், அது ஒன்று. இன்னும் எஃபர்ட் போட்டு கிடைக்கிறது அப்படிங்கன்னா ஒரு குழந்தை அழுகும், அந்த பசிக்காக அது பசியின் காரணமாக அது அவ்வளோ தூரம் அழுகும். அது அழுதாதான் அது பசிக்குது அப்படின்னு சொல்லி தெரியவே செய்யும். அப்போ தான் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு சாப்பாடு தருவா, அது ஒன்று. இன்னொரு அந்த ரிஸ்க்கு அதிகப்படுத்தணும் எப்படின்னா அதிகமாக தொழுகணும், இன்னும் சதக்கா செய்யணும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த ரிஸ்க்கு எப்படி குறையும் அப்படின்னாக்கா நம்ம தொழுகையில் பாராமுகமாக இருக்கிறதும் இன்னும் அப்பா அம்மாவை மதிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதும். அடுத்தது ரக்கீப் அப்படின்னா கண்காணிப்பவன். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வெளிப்படையாக பாவம் செய்யும் போதும் சரி இல்லை மறைமுகமாக பாவம் செய்யும் போதும் சரி, பாவம் தான் இல்லை எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் சரி நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தும் ஒரு விஷயம்
மறைமுகமாக எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அறியக்கூடியவனாக இருக்கான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே, எல்லா விஷயத்தையுமே அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான், இன்னல்லாஹ கேன அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். எனவே நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம எந்த ஒரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை பாவமான காரியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நம்ம அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு இறையாச்சல் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு பாவமான காரியத்திலையும் நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் மீது அந்த ஒரு தவக்கல் இருக்கும். எனவே நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பாவமான விஷயமா இருந்தாலும் சரி, அதை செய்யும் போது முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். நம்ம இந்த தப்பான விஷயத்தின் பக்கம் நம்ம போகக்கூடாது, தப்பான விஷயம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கணும். அடுத்தது கஃபூர். கஃபூர் அப்படின்னா மிக்க மன்னிப்பவன். இந்த உலகத்தில் இருக்க மனுஷன்லாம் நினைக்கிறாங்க நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான், அதனால நம்ம இன்னும் மேலும் மேலும் நம்ம பாவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். ஏன்னா அவன் கஃபூர் ரஹீம். ஏன்னா அவன் அளவற்றாலனாவும் இன்னும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஒரு மனுஷன் 99 கொலைகள் செஞ்சவனா இருக்கான், ஆனால் அல்லாஹ் கிட்டே இந்த மன்னிப்பை தேடி அவன் போகிறான். அப்பயே அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியன் என்ன நாடி வந்துட்டானா, நான் மன்னிக்கக்கூடியவனா கஃபூர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட வந்துட்டானா, அப்போ நான் அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கக்கூடியவனா இருக்கேன். ஏன்னா என் ரப்பன், அவனுடைய ரப்பாகி அல்லாஹ் இருக்கான்ற அந்த தவக்கலோட வந்திருக்கான். ஸோ அவனை நான் என்றைக்குமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனா இருக்கான். எனவே நம்ம ஒவ்வொரு டைமும் பாவம் செஞ்சாலும் சரி, இது வரைக்கும் செஞ்ச பாவங்களாக இருக்கட்டும் சரி, என்றைக்குமே நம்ம நம்மளுடைய தவக்குள்ளே இழக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நம்ம அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிக்கக்கூடியவனா இருக்கான்ற அந்த ஒரு தவக்குள்ளோட என்றைக்குமே இருக்கணும். இதில் அடுத்து அஃபு அப்படின்னு சொன்னால் மிக மன்னிப்பவன். நம்ம கஃபூர் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இதே அஃபு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை விட இன்னும் சிறப்பாக நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இப்போ நம்ம கஃபூர் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ்க்கும் அந்த அடியானுக்கும் இடையில ஒரு திரை இருக்கும். அல்லாஹ் அந்த அடியான் கிட்ட துருவி கேள்வி கேட்பான், நீ இன்னென்ன பாவம் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த அடியான் சொல்லுவான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அல்லாஹ் நம்மளை துருவி கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த அடியான் சொல்லுவான். ஆமா ரப்பு, நான் இந்த பாவம்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னை கஃபூர்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட, அதனால உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதே அஃபு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு அல்லாஹ்க்கும் அந்த அடியானுக்கு இடையில எந்த ஒரு திரையுமே இருக்காது. அல்லாஹ் அந்த அடியானுடைய தோல் மேலே கை போட்டு சொல்லுவான், நீ என்னை கஃபூர்னு சொல்லாமல் அஃபூன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்ட, இந்த உலகத்தில் உன்னுடைய குறைகளை நான் மறைச்சேன், இப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லும்போது வக்கேனல்லாஹு அஃபூவன் கஃபூர், மிகவும் மன்னிப்பவனாகவும் மிகவும் பொறுப்பானவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து தார் அப்படின்னு சொன்னால் துன்பமடைய செய்பவன். அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தரான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்னை மட்டும்தான் சோதிப்பான், வேற யாரையுமே சோதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் போது நம்ம இதை மறந்துடுறோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்கள தான் சோதிப்பான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது வாசான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ ஹைருல்லக்கும் வாசான் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல்லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நேசிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் நமக்கு தர்றான் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. காட்சி 9 மெடிக்கல்ஸ் மருத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலல்லாஹு ஷிஃபாஅன். அல்லாஹ் எந்த ஒரு நோயையும் அதற்குரிய நிவாரணி இல்லாமல் இறக்கலை. எனவே இந்த துனியாவில் இருக்கிற நோய்களுக்கு அல்லாஹ் நிவாரணி இறக்கியிருக்கான். அல்லாஹ் தன் தேன்மறையான் திருமறையில் கூறும்போது ஆமனு குலு மின் தொய்யிபாத் மா ரஸக்னாகும் மஷ்குருலில்லாஹி குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நம்பிக்கையாளர்களே, நான் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையானதை உண்ணுங்கள் என்று கூறியிருக்கிறான். நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு தூய்மையானதாக இருக்கணும். அதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில்
வெங்காயம் பூண்டு அதிகமாக சாப்பிட்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் வந்து வெங்காயத்தையும் பூண்டு சாப்பிட்றீங்களோ அவங்க வந்து அந்த வாடையை நீக்கிட்டு சாப்பிடுங்க சொல்லியிருக்காங்க. வெங்காயத்தின் நன்மையை பார்த்தீங்க அப்படின்னா இரைப்பைக்கு வலுவூட்டுது, முடி உதிர்வை குறைக்குது, அதனுடைய விதை வந்து தோல் நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்குது. இன்னும் வந்து வெங்காயத்தையும் உப்பையும் நீங்கள் கலந்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா மருவை வந்து எடுத்துரும். இன்னும் வெங்காயத்தை அவிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் காமாயில், இருமல், நெஞ்சத்தின் கடினத்தன்மை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. தீங்கு என்ன அப்படின்னா வாயு தொல்லை அதிகப்படுத்தும், பார்வையை குறைக்குது, அறிவை கெடுக்குது, மறதியை அதிகமாக ஏற்படுத்துது. பூண்டின் நன்மை என்ன அப்படின்னா குளிர்காய்ச்சல், வாதத்தில் படுத்திருக்கவங்களுக்கு சிறந்த மருந்தாக பூண்டு இருக்குது. இன்னும் எப்படிப்பட்ட உணவு செரிமானத்துக்கும் அந்த பூண்டு வந்து உதவக்கூடிய பொருளாக இருக்குது. எப்படி அனைத்து விதமான வாயு தன்மையையும் பூண்டு நீக்கிறோம். இன்னும் தேல், பாம்பு போன்ற பூச்சிகள் கடித்தால் பூண்டை இடித்து ஒரு கெட்டு போட்டோம் அப்படின்னா விஷத்தை வந்து எடுக்கக்கூடிய நஞ்சுத்தன்மை கொண்டதாக இருக்குது. அதோட தீங்கு என்ன அப்படின்னா தலைவலியை உண்டாக்கும், மூளையையும் கண்ணையும் பாதிக்குது, பார்வை திறனை குறைச்சி ஆற்றல் திறனையும் குறைக்குது, மஞ்சள் காமாலை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக பூண்டு இருக்குது. எனவே இந்த 2 பொருளையும் வானவர்கள் நோய் செய்யப்படுறாங்க. 2 பொருளையும் சாப்பிடும்போது அதனுடைய வீரியத்தை வாடையை நீக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இன்னும் வந்து ஆவார இலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெந்தயத்தையும் ஆவார இலையும் சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா அது இரண்டுமே மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயன் என்ன அப்படின்னா வயிற்றுப்போக்கை உண்டாக்கும். எப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கு அப்படின்னா கரும்பித்தம், மஞ்சள் பித்தத்தை வந்து வயிற்றுப்போக்காக வெளியேற்றிடும். இன்னும் வந்து உள்ளத்திற்கு வலுவூட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்னும் வந்து கோஸ்டர் குச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், விலா எலும்பு இருக்குது, அந்த விலா எலும்பு ஜாயிண்ட் வந்து வலிச்சிச்சு அப்படின்னா கோஸ்டர் குச்சியையும் ஆலிவா எண்ணெயும் நீங்கள் மருந்தாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய பயன் என்ன அப்படின்னா உடலின் இயல்பை தூண்டி வாயுவை திறந்து விட்டுருது. இன்னும் உடலில் உள்ள அடைப்புகளை திறந்து விடுது, உள்ள உறுப்புகளை வலுவூட்டுது. இன்னும் நுரையீரல் சவுளை ஏற்படக்கூடிய கட்டிகளை வந்து ஈஸியாக வெளியே அகற்றி விடுது. இன்னும் சீமை மாதுளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா தொல்ஹாவே நீங்கள் சீமை மாதுளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது வந்து இதயத்தை மென்மையாக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா வயிற்று புண், இரத்த கொதிப்புக்கு சிறந்த மருந்தாக இருந்திருக்கு. இன்னும் இரைப்பையில் ஏற்படக்கூடிய மஞ்சள் பித்தத்தை வந்து ஈஸியாக வெளியேற்றிடுது. இன்னும் அதனுடைய விதை வந்து தொண்டை சொரசொரப்புக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. இரைப்பையும் கல்லீரலையும் வலுவூட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்னும் ஒட்டகத்தினுடைய பாலும் சிறுநீரும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து சிறந்த மருந்தாக இருந்திருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அவங்களை அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூறினாங்க, அவங்களுடைய காலத்தில் வந்து உக்குல்னு ஒரு கோத்திரம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ மதினால வந்து வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த மக்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த உடனே ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்தை அழைச்சி வந்து அதனுடைய பாலையும் சிறுநீரை வந்து அருந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த உடல்நிலை சரியாயிருது. இதோட பயன் என்ன அப்படின்னா ஒட்டகத்தின் பாலிலும் சிறுநீரிலும் வந்து ஒரு நீர்க்கோவின் இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து தண்ணீர் இருக்கும். தண்ணீர் வந்து எல்லா நோய்க்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்னும் வந்து குடல் நுரையீரலுக்கும் சிறந்த மென்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்னும் சிறுநீரை வந்து ஈஸியாக வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்குது. அடைப்புகளை திறந்து விடக்கூடிய தன்மையாக இருக்குது. இன்னும் சமையல் காளான், ரசூலுல்லாஹ் கூறினாங்க, சமையல் காளான் வந்து மண் வகையை சார்ந்தது. இது கண் நோய்க்கு வந்து சிறந்த மருந்தாக இருக்குது. எப்படி அப்படின்னா அதனுடைய சாறை எடுத்து ஐ ட்ராப்ஸில் கலந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்ணுடைய பயனை வந்து அதிகரிக்கும். இன்னும் வந்து அதனுடைய இதழ்களை எடுத்து தீக்கங்களை காட்டி அதனுடைய சாறை நீங்கள் எடுத்து இப்போ அஞ்சலை குச்சி, அந்த குச்சியின் மூலமாக நீங்கள் கண்ணில் போட்டிங்க அப்படின்னா கண் நோயிலிருந்து விளக்கக்கூடிய சிறந்த மருந்தாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்து வந்து ஹிஜாமா. ஹிஜாமானா உடலில் உள்ள கெட்டுப்போன ரத்தம், தேவையை விட அதிகமாக இருக்கிற ரத்தம். ஹிஜாமானா என்னன்னா உடலில் உள்ள கெட்டுப்போன ரத்தம், தேவையை விட அதிகமாக இருக்கிற ரத்தத்தை வெளியேற்றது தான் ஹிஜாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நோய்க்கு நிவாரணம் என்று முதலில் வந்தது ஹிஜாமா தான். இரத்த அழுத்த நோய்க்கு இந்த ஹிஜாமா தான் இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்ம எடுக்கிற சிகிச்சையிலே பெஸ்ட்டுனா அது ஹிஜாமா தான். அடுத்து தேன் வந்து ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரத்த நாளங்களிலும் குடலிலும் சேருகின்ற அழுக்குகளை அகற்றி வெளியேற்றுது. இரைப்பையினுடைய கழிவுகளை அகற்றி அதை சுறுசுறுப்பாக எங்க வைக்குது. இருதயம், ஈரலை தூய்மைப்படுத்துகிறது. சிறுநீர் அடைப்பு, மலச்சிக்கலை போக்குகிறது. தேனுடன் வினிகர் சேர்த்து சாப்பிட்டால் மஞ்சள் பித்த நீர் நோய்க்கு வந்து சிறந்த மருந்தாக இருக்குது. அடுத்து கோரப்பாய்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரின் போது அவருடைய முகத்தில் காயப்பட்டு ரத்தம் வந்தப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோரப்பாயை எரித்து அதோடைய சாம்பலை அந்த இரத்தத்தில் போட்டவுடன் அந்த இரத்தம் நின்று நிவாரணம் அளித்தது. அடுத்து கருஞ்சீரகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த கருஞ்சீரகம் மரணத்தை தவிர மற்ற அனைத்து நோய்க்கும் நிவாரணம் இருக்குது என்று கூறினார்கள். இன்னும் கருஞ்சீரகத்தை வினிகரோடு சேர்த்து வேக வச்சு வாய் கொப்பளிச்சா பல்வலிக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. இன்னும் அஜீரண கோளாறு, சிறுநீர் அடைப்பு, சுவாச கோளாறு, பக்கவாதம், ஜலதோஷம் ஆகியவற்றிற்கு நிவாரணியாக இருக்கிறது. அடுத்து அஜுவா டேட்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நாள் காலையில் 7 அஜுவா டேட்ஸ் சாப்பிட்றாங்களோ அவங்கள அந்த நாள் ஃபுல்லாக எந்த விஷமும் எந்த சூனியமும் அண்டாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூறியிருக்காங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் கூறுறாங்க, வயிற்றில் 3 பகுதி இருக்குது. அதில் முதல் பகுதி சாப்பாட்டு இருக்கும், அடுத்த பகுதி தண்ணி இருக்கும், 3வது பகுதியை மூச்சு விடுவதற்காக ஃப்ரீயாக விடணும் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்தது அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், ஷவர்மா இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால ஹை பிபி, சிறுநீரக பாதிப்பு, கேன்சர், முக்கியமாக பெண்களுக்கு வயிற்றில் கேன்சர் வர 68% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஆய்வில் சொல்கிறாங்க. ஷவர்மா அதிகமாக சாப்பிட்றதுனால வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. இன்னும் ஷவர்மா மைதாவில் செய்கிறாங்க. மைதாவில் நார்ச்சத்தே கிடையாது. மைதா ஒயிட் கலரில் ஆக்குறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு தான் அதை செய்கிறாங்க. இன்னும் பீட்சா, பர்கர் இதில் இருக்க கொழுப்பு உயர் ரத்த அழுத்தம், செரிமான பிரச்சனை, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய வர சான்ஸ் இருக்குது இதை சாப்பிட்றதுனால. இன்னும் மார்ஷ்மெல்லோ, கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால எடை அதிகரிப்பு, இரத்த சர்க்கரை அதிகரிப்பு, நீரிழிவு நோய், சோடா, கூல்ட்ரிங்க்ஸ் இதை அதிகமாக குடிக்கிறனால தொடர்ந்து குடித்தா இதில் நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் செயல்பாடு பாதிக்கும். இன்னும் பல் சிதைவு, எடை அதிகரிப்பு, சுகர் ப்ராப்ளம். இன்னும் சாக்லேட் அதிகமாக சாப்பிட்டோன்னா வயிறு உப்புதல், மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை, இன்னும் குடலில் தீங்கு விளைவிக்கிற நிறைய பாக்டீரியா வளர்ச்சிக்கே பங்களிக்குது. இன்னும் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால வசனம் 195 அதில் சொல்கிறான், உங்கள் கைகளாலேயே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். அதனால ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹுக்குமுல் ஜனாசா குல்லுன் நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அவங்கள எவ்வாறு குளிப்பாட்டணும், கஃனிடணும் அப்படிங்கிற முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் ரொம்ப மென்மையான முறைக்கு மாறிடும். அவங்களுடைய தோள்கள் மென்மையாக மாறி நம்ம குளிக்க வைக்கும் போதும் சரி, அவங்கள திருப்பும் பொழுது கடினமான முறைக்கு அவங்கள திருப்பக்கூடாது. அதே மாதிரி செய்யறது நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு கடினமாக பிடிச்சி இழுக்கிறது அந்த ஜனாசாக்கு வேதனை தருவதை போன்று ஆகும். ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்கும் போது அவங்களுடைய கைகள் விரிஞ்சி அவங்க கண்கள் விரிஞ்சு இருக்கும். ஆரம்பமாக அவங்களோட கண்கள் மிகவும் மென்மையான முறையில் கசக்கி மூடணும். பிறகு அவங்க கை விரல்களோ கால் விரல்களோ மடங்கி இருந்துச்சுன்னா அதை மென்மையான முறையில் நீவி விட்டு நீட்டி விடணும். அவங்க கை முட்டுக்களோ கால் முட்டுக்களோ மடங்கி அதை எடுக்க வரல அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணீரை வச்சு அதை நீவி எடுக்க பார்க்கணும். அப்படியுமே அதை எடுக்க வரலைன்னா அதை அப்படியே விட்டுடணும். அதை அவங்கள துன்புறுத்த விதமாக பிடிச்சி இழுத்துலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கழிவுகளை வெளியாக்கணும். அவங்க வாயில் கொஞ்சமாக தண்ணீர் செலுத்தி நம்மளோட ஒரு விரலை கொண்டு அவங்க வாயில் உள்ள கழிவுகளை கசடுகளை
வழியாக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட முதுகு பகுதியை தாங்கி பிடிச்ச மாதிரி தூக்கி அவங்க வயிற்று பகுதியில் ரொம்பவே மென்மையான முறையில் அழுத்தினோன்னா அவங்களோட கழிவுகள் வந்து வெளியாகிரும். அதை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும். பிறகு அவங்க மேலே குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணியை போட்டு தான் நம்ம குளிப்பாடணும். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறப்போ நம்ம முன்னாடி ஆடை அணிந்து தான் இருப்பாங்க. அதே போல் அவங்க இறந்ததுக்கப்புறமும் அவங்க உடம்பை நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை. இன்னும் அவங்களோட கை விரல்கள்லையோ கால் விரல்கள்லையோ நகம் இருந்துச்சுன்னா அதை வெட்டணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அதில் உள்ள அழுக்குகளை தூய்மைப்படுத்தினாலே போதுமானது. குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி துணி போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட உறுப்புகளை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் க்ளவுஸ் அணிஞ்சு அந்த துணிக்குள்ளே கை விட்டு தான் அவங்கள நம்ம குளிப்பாட்டணும். இன்னும் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அவங்களோட ஏதாச்சும் குறைகளை கண்டோம் அப்படின்னாக்கா அதை மறைக்கக்கூடியவங்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, யார் ஒருவர் குளிப்பாட்டி அவங்களோட குறைகளை மறைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் 40 முறை மன்னிக்கிறதா கூறுறாங்க. இன்னும் யார் ஜனாசாவை குளிப்பாட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் சுந்துஸ் வைஸ்தபரக் அப்படிங்கிற ஆடையை அணிவிக்கிறதாவும், இன்னும் யார் ஜனாசாக்காக குளித்தோன்றாங்களோ அவங்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு ரசூலா நம்மளுக்கு கூறுறாங்க. ஜனாசாவை குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போது ரசூலா சொல்கிறாங்க, அவங்களுடைய மகள் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. அப்போ சஹாபி பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களை குளிப்பாட்டும் போது உழு செய்கிற இடத்துலேருந்து ஆரம்பிங்க, அதாவது வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. இன்னும் ஒற்றைப்படையில் குளிக்க வைங்க, 3 முறையோ 5 முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட முறையிலோ குளிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்களை குளிக்க வைக்க ஆரம்பிக்கும் போது இழந்த இலை கொண்ட தண்ணீரை கொண்டு ஆரம்பிங்க. நீங்கள் கடைசியாக நாண்டிங்க அப்படின்னாக்கா கற்பூரத்தை கொண்ட தண்ணீரை கொண்டு அவங்கள ஊற்றி குளிப்பாட்டி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குளிக்க வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நரம்பெல்லாம் பூசிட்டு அவங்க தலைக்கு நம்ம சாம்பிராணி காட்டணும். அப்படின்னா குளிக்க வைக்கும் போது எப்படி ஒற்றைப்படையில் குளிப்பாட்டுறோமோ அதே மாதிரி அவங்க தலைக்கு புகை காட்டும் போது அது ஒற்றைப்படையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. அவங்கள குளிக்க வச்சு முடிச்சுட்டு கஃனிடுறதுக்கு முன்னாடி அவங்களோட காலில் உள்ள கட்டை விரல் 2த்தையும் சேர்த்து வச்சு கட்டிடணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, யார் ஜனாசாவை குளிக்க வைக்கிறாங்களோ அவங்க குளித்து கொள்ளட்டும், அது கட்டாயம் இல்லை, அவங்க நானா செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஜனாசா அப்படிங்கிறது நஜீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க. இன்னும் யார் ஜனாசாவை சுமந்து செல்கிறாங்களோ அவங்க உள்ள செய்து கொள்ளட்டும், அதுவுமே அவங்க நானா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆண்கள் ஆண்களுக்கு தான் குளிக்க வைக்கணும், பெண்கள் பெண்களுக்கு தான் குளிக்க வைக்கணும். மகரமானவங்க அண்ணன் தன் மகன் தாய்க்கு குளிக்க வைக்க வராங்க. ஆனால் அது அனுமதி கிடையாது. உயிரோடு இருக்கும் போது எந்த உறுப்புகள் அவங்களுக்கு காட்ட அனுமதியோ அதே மாதிரி தான் மரணிச்சதுக்கு அப்புறமும். யாரை தவிரனா கணவன் மனைவியை தவிர. இன்னும் பெண்கள் ஜனாசாவை ஆண்கள் பார்க்கக்கூடாது. கஃன் துணி எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 3 ஆடையை தான் அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் ரசூலுல்லாவுடைய கஃன் துணியும் 3 ஆடையாக தான் இருந்துச்சு. முஹ்ரிமானவங்களுக்கு மட்டும்தான் 2 ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கஃன் துணி எவ்வாறு இருக்கணும்னா வெள்ளை நிறத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய ஆடையை வெள்ளை நிறத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் ஆடைகள்லேயே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னும் உங்களுடைய மரண ஆடை இருக்கே கஃன் துணி, அதையுமே வெண்மையான நிறத்தில் வைத்துக்கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் அந்த கஃன் துணியை நம்ம கட்டும் பொழுது அழகிய முறையில் கட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் கஃனிட்டீங்கன்னா அழகிய முறையிலேயே கஃனிடுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த கஃன் துணி ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் 3 விஷயத்தை வெறுக்கிறான். அதில் ஒன்று தான் பொருளை வீண்வரையம் செய்கிறது. ஆடம்பரங்கிறது பொருளை வீண்வரையம் செய்கிறதுக்கு சமமானது தான். நம்ம ஏற்கனவே கஃன் துணியை தயார் செய்து வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பெண் ஒரு ஆடையை அன்பளிப்பு வழங்குறாங்க. அது ரசூலுல்லாஹ் மக்கள் முன்னாடி போட்டு காமிக்கிறாங்க. அப்போது அந்த ஒரு சஹாபி மட்டும் யார் ரசூலுல்லாஹ் இது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. அப்போது அந்த ரசூலுல்லாஹ்வும் கலட்டி உடனே கொடுத்துட்றாங்க. சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேட்டீங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ட உடனே நான் இது என்னோட ஆடையை அணிஞ்சிக்கணும்னு நான் கேட்கல, இது என்னோட கஃன் துணியாக இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நபி வழி மூலமாக ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டணும் கஃனிடணுங்கிற முறையை நம்ம அறிந்து கொள்ளலாம். பத்ரு போர். இந்த பத்ரு போர் தான் இஸ்லாத்தில் நடந்த மிகப்பெரிய போராக இருக்குது. இந்த போரில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க.
அவங்க கூட 2 ஒட்டகம் தான் இருந்துச்சு. ஆனா எதிரி படை, அதாவது குறைஷிய படைகளிலோ 1000 வீரர்கள் இருந்தாங்க. அந்த 1000 வீரர்களுக்கும் ஒவ்வொரு ஒட்டகம் இருந்துச்சு. இந்த சின்ன படை தான் இந்த பெரிய படையோட மோத போகுது. ஃபர்ஸ்ட் முஸ்லிம்களுக்கு வந்து போர் செய்யணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. குறைஷிய தலைவர்கள் முக்கியமான அபு சுஃபியான் அப்படின்றவங்க வந்து சிரியாவுக்கு வியாபார பொருட்களை எடுத்துட்டு வியாபாரம் செய்யறதுக்காக போனாங்க. அதை வழிமறிக்கணும் அப்படின்றதா முஸ்லிம்களோட நோக்கமா இருந்துச்சு. இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அபு சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அபு சுஃபியான் என்ன பண்றாரு, முகமதுடைய தோழர்களும் என் கூட போர் செய்ய வராங்களாம்பா அப்படின்ட்டு மெசேஜ் வந்து மக்கள்ல இருக்க குறைஷிகளுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து கிளம்பி வந்த படை தான் இந்த 1000 பேரும், இந்த 1000 ஒட்டகங்களும். இப்ப வந்து இந்த சின்ன படை வந்து இவ்வளோ பெரிய படையை பார்த்து, அதாவது முஸ்லிம் படை எதிரி படையை பார்த்து பயப்படவே இல்லை. ஏன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், அல்லாஹ் நமக்கு வெற்றி அளிப்பான், உதவி அளிப்பான் அப்படின்ற தவக்குள்ளோட இருந்தாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் உதவி அளிச்சான். எப்படி தெரியுமா, முஸ்லிம் படையில இருக்க ஒரு முஸ்லிம் வீரர் ஒரு எதிரி படையில உள்ள வீரரை வெட்ட போறதுக்கு வாளை மட்டும் தான் ஓங்கினாரு. ஆனா அவரோட தலை வந்து துண்டிச்சிருச்சு. இதே மாதிரியே வரிசையா நடந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு. இந்த போரினுடைய முடிவுல முஸ்லிம்கள் எல்லாரும் ரசூல்லா கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நாங்க அவங்கள வெட்டுறதுக்காக வாளை மட்டும் தான் ஓங்கணும், ஆனா அவங்களோட தலை துண்டிச்சிருச்சே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் மேல கடுந்தளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்களப்பா, அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு மலக்குமார்கள் மூலமா வெற்றி அளிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ல ஒரு குட்டி சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா, அபுஜஹல். அபுஜஹல்னா யாருன்னே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த அபுஜஹல் தான் ரசூலுல்லாஹ்க்கு வந்து அதிகமா நோவினை செஞ்சவன், துன்புறுத்தினவன். இவங்களை யாரு கொன்னாங்கன்னு தெரியுமா, 2 பருவ வயது அடையாத சிறுவர்கள், முஆத், முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேர் தான் இந்த அபுஜஹலை கொல்றாங்க. எதுக்காண்டினா, எங்களுடைய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாரு நோவினை செஞ்சா, யார் எங்களோட இறை தூதரை துன்புறுத்தினான்னு இந்த 1000 பேர் கொண்ட படையில அபுஜஹல் எங்கன்னு தேடுறாங்க. அபுஜஹல் கண்ணில் பட்டதுக்கு அப்புறமா அவங்களை கொண்டுடுறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அல்லாஹ்க்கு அடுத்து தூதருக்கு அடுத்து தான் மற்ற மனிதர்கள்னு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமான்னு பார்த்தா இல்ல. ரசூல்லா மேல நேசத்தோட இருக்கோமான்னு பார்த்தா கூட இல்ல. ஆனா இந்த 2 சிறுவர்கள் எப்படி இருந்திருக்காங்க, உலக இன்பங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இறை தூதர், எங்களுடைய இறை தூதரை யாரு நோவினை செஞ்சான்னு சொல்லி அவங்கள போய் தேடி கொள்ளக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அதனால இன்ஷால்லா நம்மளும் நம்மளுடைய இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இதுல இறுதியா இந்த போர்ல வந்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கே வெற்றி அளிச்சுட்டான். அப்போ முஸ்லிம்கள் வந்து இந்த பத்ர் போர்க்களத்துல இருக்க குலைப் அப்படின்ற கிணத்தை வந்து கைப்பற்றுறாங்க. அந்த கிணத்துல வந்து இறந்து போன அந்த குறைஷிகள் எல்லாம் போடுமாறு கட்டளையிடுறாங்க. அதே மாதிரியே போடப்பட்டதுக்கு அப்புறமா ரசூல்லா போயிட்டு அந்த இறந்த வீரர்கள் கிட்ட பேசுறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதையே அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காண்டி ரசூல்லா அப்படி சொன்னாங்க, இந்த குறைஷிய வீரர்கள்லாம் எதை நோக்கமா வச்சு வந்தாங்க, முஸ்லிம்களை அடியோட அழிக்கணும், முஹம்மதை கொல்லணும், இஸ்லாத்தை பரவவே விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தானே வந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கல்ல, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதையே அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்ல இருந்து நம்மளுக்கு இப்ப முக்கியமா என்ன தெரியுதுன்னு சொன்னா தவக்குல். அந்த முஸ்லிம் படையில உள்ள அந்த 300 வீரர்கள் மட்டும் எதிரி படையில உள்ள 1000 வீரர்களை பார்த்து பயந்துருந்தாங்கன்னு சொன்னா மக்காக்குள்ள இஸ்லாம் நுழைஞ்சிருக்குமா? அவங்க மட்டும் தவக்குலோட இல்லாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உதவி அளிச்சிருப்பானா? மாட்டான். அதனால நம்மள என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கும்போது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம மனசுல வச்சிருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் அப்படின்ற தைரியத்தோட நம்ம எல்லாமே செய்வோம். அல்லாஹ் நமக்கு இவ்வுலகத்துல உதவி செய்யலனாலும் மறுமை உலகத்துல நமக்காண்டி உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கணும். எனவே இந்த போர்ல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா இந்த தவக்குல் தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே தவக்குலோட இருக்கணும். உஹது போர். உஹது போர்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், 2 மலைகளுடைய பேர் உஹது. இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இந்த போர் நடக்கிறனால இதுக்கு உஹது போர்னு பேர் வந்துச்சு. இந்த போர் எப்போ நடக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் இந்த போர் நடக்குது. இந்த போர் நடைபெறதோடைய காரணம் என்னன்னு சொன்னால், பத்ரு போரில் நிறைய கேஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. கேஃபிர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குறைஷியலுடைய படையிலிருந்து 3000 படை வீரர்களை திரட்டிட்டு பெரிய பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. ஆனால் முஸ்லிம்கள் படையில் வெறும் 1000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதில் 300 பேர் முனாஃபிக்கள்,
திரும்பி போயிடுறாங்க. வெறும் 700 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ போர் நடக்க போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு மலைக்கு மேலே 50 அம்பெரியில தேர்ச்சி பெற்ற வீரர்கள் நிற்க வச்சுட்டு, என்னுடைய கட்டளை வர வரைக்கும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் இறந்து போய் எங்களுடைய பிணங்களை பறவைகள் கொத்தி தின்றதை நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் போரில் வெற்றி கிடச்சி அந்த கனிமத்து போரில் நாங்கள் எடுக்கிறத நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 பேர் கொண்ட வீரர்களுக்கு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக நியமிச்சுட்டு இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த அம்பெறிக்கூடிய வீரர்கள் உலகப்பற்றுக்கு ஆசைப்பட்டு அந்த கனிமத்து பொருளை எடுக்க போகிறாங்க. அப்பவும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த போரில் எடுக்க போகிறாங்க. இதில் நமக்கு கிடைக்கிற படிப்புன்னு என்னன்னு சொன்னால், உலகப்பற்றுடைய தன்மை இல்லாமல் இருக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ் நமக்கு எதை காமிச்சு வந்திருக்காங்களோ அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும், அதை மீறக்கூடாது. இன்னும் உங்களில் பொறுப்பாக அமீர அல்லாஹ் யார் நியமிச்சிருக்கானோ அவங்களுக்கு கட்டுப்படணும். இதில் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த போர் நடக்கும்போது ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அவங்க ஒரு குறைஷிய மனிதராக இருந்திருக்காங்க. அவங்க அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்யும் வரும்போது அந்த கூட்டத்தில் இப்லீஸ் என்ன பண்ணிடுறான், இறங்கி ஓ முஸ்லீம்களே பின்னாடி திரும்பி பாருங்கன்னு சத்தத்தை விடுறான். உடனே அந்த முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எது முஸ்லீம்கள் எது குறைஷிகள் தெரியலாமல் முஸ்லீம்களுக்குள்ளே போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி நிற்கிற ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா முன்னாடி நிற்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையை அவங்கள கொல்லாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தெரியாமல் ஒரு முஸ்லீமே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாப்பாவை கொன்னுடுறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஈமானிய உறுதி எவ்வளோ இருந்துன்னு சொன்னால், தன்னுடைய கண் முன்னாடி அவங்க வாப்பா இறந்ததை பார்த்தும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாப்பா இறந்ததுக்காக 100 ஒட்டகத்தை பிணத்தொகையாக கொடுத்து ஹுதைஃபாவே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு இது வேணாம் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை எந்த முறையில் ஷஹீதானாங்களோ அதே முறையில் நானும் ஷஹீதாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய ஈமானிய உறுதி எவ்வளோ இருந்துச்சு. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ஹன்லவா ரலியல்லாஹு அன்ஹு போரில் ஷஹீதான ஒரு மனுஷன். அவங்கள அடக்கம் செய்கிறதுக்காக அவங்களோட உடலை எடுக்கிறாங்க. அவங்களுடைய உடலில் இருந்து தண்ணியாக வடிஞ்சிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு இது என்ன விஷயம்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, சில சஹாபாக்களை அனுப்பி வச்சு அவங்க குடும்பத்தாட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அவங்க மனைவிட்ட கேட்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க, குளிப்பு கடமையான நிலையிலும் போருக்கான சத்தம் கேட்டு ஆக்ரோஷமாக போய் போர் செஞ்சு ஷஹீதாயிட்டாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சஹாபாக்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாங்க. சஹாபாக்களும் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் குளிப்பாட்டாட்டாலும் அல்லாஹுடைய மலக்குமார்கள் அவங்கள குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. கசீலுல் மலாய்க்கான்னு பேர் பெற்றவங்க அவங்க தான். எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஹன்லல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய நோக்கம் இம்மை நோக்கி இல்லை, வெறுமே மறுமை நோக்கி தான் இருந்திருக்கு. நம்மளுடைய நோக்கமும் மறுமை நோக்கி தான் இருக்கணும். இந்த போரில் படிப்பினைகள் தான் நிறைய இருக்குது. அந்த படிப்பினை ஏற்று வாழணும். இந்த போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வினே தெரியாமல் முடிஞ்சிச்சு. வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த செகண்டில் அவங்க பண்ண ஒரு சிறிய தப்புனால போர் தலையில மாறிடுச்சு. அதனால இந்த போரில் யாருக்கு வெற்றி தோல்வின்னு தெரியாமல் அவங்க முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து அகல் போர். இந்த போர் ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம் அப்போ நடைபெறுது. இந்த போரை ஹந்தக் போர்னு சொல்லலாம். இன்னும் இந்த போரை பற்றி அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல குறிப்பிட்டிருக்கான். இந்த போர் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பனு நதருங்கிற கோத்திரத்தார ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து வெளியேற்றிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க முனாஃபிக்குகள். அவங்க வெளியேறினதுக்கு அப்புறம் அவங்க குறைஷிகள் கூட போய் சேர்ந்துக்கிட்டு குறைஷிய படைகள் 10,000 படை வீரர்களோட மதீனாவை நோக்கி எதிர்த்து வருவாங்க. அப்போ மதீனாவில் உள்ள மக்கள் தொகை ரொம்ப கம்மி. எந்த அளவுக்குன்னா, பெண்கள் குழந்தைகளை சேர்த்தா கூட அந்த 10,000க்கு ஈக்குவல் ஆகாது. அவ்வளோ கம்மியான பேர் இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நம்ம எப்படி இந்த சோதனையை நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சபை கூட்டியிருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள்ல ஒருவரான சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பாரசீகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அகல் தோண்டி தான் நாங்கள் எங்களை பாதுகாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அகல் தோன்ற வேலை நடக்குது, பசிக்குது, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் பசிக்குது. அப்போ அவங்க வயிறுல ஒரு கல்லை கட்டியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட வயிறுல 2 கல்லை கட்டியிருக்காங்க. அப்படியே அகல் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு பாறை குறுக்கிடுது. அந்த பாறையை உடைக்க சஹாபாக்கள் ட்ரை பண்றாங்க, ஆனா உடைக்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் பிஸ்மில்லா சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்க. 3ல் ஒரு பகுதி உடையுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷாம்ல உள்ள செந்நீர கோட்டைகள் என் கண்களுக்கு காட்டப்படுது, அதோடைய பொக்கிஷங்கள் என் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 2வது ஒரு அடி அடிக்கிறாங்க, 2ல் ஒரு பகுதி உடையுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி சிரியால உள்ள மதான்கிற வெள்ளைக்கோட்டை என் கண்களுக்கு காட்டப்படுது, அதோடைய பொக்கிஷங்கள் என் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா ஒரு அடி அடிக்கிறாங்க, பாறை சுக்குநூறா உடையுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமன் நாட்டில் உள்ள சனாங்கிற கோட்டை என் கண்களுக்கு காட்டப்படுது, அதோடைய பொக்கிஷங்கள் என் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வோட ஒரு முன்னறிவிப்பு. பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்த யமன், சிரியா போன்ற நாடுகளை கைப்பற்றுவாங்க, அதோடைய கோட்டைகளை கைப்பற்றுவாங்க. இதற்கு அடுத்ததா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, யார் போய் குறைஷிகள்ட்ட ஒற்றரா இருந்து செய்திகளை கலெக்ட் பண்ணிட்டு வராங்களோ அவங்க மறுமை நாளில் என் கூட இப்படி இருப்பாங்கன்னு அவங்களுடைய ஆட்காட்டி விரலையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள விரலையும் நெருக்கமாக வச்சு காட்டுவாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்காங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் சைலண்டாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, குறைஷிகள்கிட்ட போகிற பாதை ரொம்ப கடினமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா சஹாபாக்களும் சைலண்டாக இருக்கவும் ரசூலுல்லாஹ்வே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நீங்கள் போய் ஒற்றராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் குறைஷிகளை நோக்கி போகிறாங்க. அப்போ கடும் குளிரும் பனியுமா இருக்குது. ஆனால் அல்லாஹ் அதை அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு லேசாக்கி வச்சிடறான். அவங்க குறைஷிகள்கிட்ட போய் செய்திகளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது குறைஷிய தலைவர்களில் ஒருவர் சொல்றாரு, உங்க கூட இருக்கிறவரே ஒரு ஒற்றரா இருக்கலாம், எதுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே வாலண்டியராக போய் கேட்குறாங்க, நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. இது ஒரு யுக்தி. தானே போய் முதல்ல கேட்குறனால தாமேல டவுட் வராதுன்னு அவங்க இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக அவங்க செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதே வழியாக வராங்க. அதே மாதிரி கடும் குளிரும் பனியுமா இருக்குது. அண்ணா அல்லாஹ் அது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு மதினா கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறான். மதினா ஃபஜரானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த குளிரோட தாக்கமே இருக்கும். இறுதியாக அகல் போரில் அல்லாஹ் எப்படி வெற்றி அளிச்சிருப்பான்னா, அடிக்கப்பட்ட அந்த கடும் குளிரின் காத்தால் குறைஷிகளோட கூடாரங்கள்லாம் பறந்து போயிடும். இல்லை, இன்னும் முக்கியமானது என்னென்னா, எவ்வளோ படிப்பினை இந்த போரில் இருந்தாலும் இஸ்லாமியர்களோட தவக்குலும் அவங்க எல்லாருமே வச்சிருந்த தன்னம்பிக்கையும் தான் இந்த போரில் அவங்க வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாகவே இருந்துச்சு. அடுத்து அது பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் நடைபெற்ற போர் தான் யர்முக். இது ஹிஜ்ரி 13 நடைபெற்றுச்சு. இது என்னன்னா, ரோம படைகளை வெற்றி கொள்வதற்காக ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹுவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமுச்சு வைப்பாங்க. இதில் என்னன்னா, எதிரி படையில் 2,40,000 வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் இஸ்லாமிய படையில் 45,000 வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு நடுவில் 20,000 பேரும், வலதுபுறமும் இடதுபுறமும் 10,000 வீரர்கள் 10,000 வீரர்களும், பின்புறமாக 5,000 வீரர்களும் நிப்பாட்டி வைப்பாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பறவை அதனுடைய ரெக்கையை விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. ஏன் இந்த மாதிரி நிற்க வைப்பாங்கன்னா, குறைவான நபர்கள் இருந்தாலுமே அதை விசாலமாக காட்டணும் அப்படின்ற நோக்கத்தினால இந்த மாதிரி போர் யுக்தியை யூஸ் பண்ணுவாங்க. போர் நடைபெற்று கொண்டுட்டே இருக்கும் போதே என்ன ஆகுனா, இஸ்லாமிய படையில் கொஞ்சம் பலகீனமாயிரும். அப்போ ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல பலகீனமாக இருக்க பார்க்குறதுக்காக முஹாஜிர்கள் கீழேயும் அன்சாரிகள் கீழேயும் அரேபியர்களையும் நிற்க சொல்லுவாங்க. ஏன்னா அரேபியர்கள் புதுசாக இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டனால அங்கே கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அப்போ எதிரி படையில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் கூடாரத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரத்துலேருந்து ஒரு கம்பை உருவி வர எதிரிகள்லேருந்து 9 வீரர்களை அந்த கம்பாலே கொலை செய்வாங்க. அதுக்கப்புறமா என்னாகும், இந்த மாதிரி போர் நடைபெற்று கொண்டு இருக்கும் போது ரோம படைகள்லேருந்து ஒரு தளபதியான ஜர்ஜா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக வருவாங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு சைஃபுல்லான்ற பேர் எப்படி கிடச்சிச்சு, அல்லாஹ் பிரத்யேகமாக வானத்துலேருந்து ஒரு வாளை உங்களுக்கு இறக்கியிருக்கானாமே, அதை வச்சு போர் செய்கிறனால தான் நீங்கள் எல்லா போர்லேயும் வெற்றி பெறுறீங்களா, அதனால தான் சைஃபுல்லான்ற பேர் உங்களுக்கு இருக்கா
இருக்கா, மக்கள்லாம் அதனால தான் உங்களை அப்படி அழைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எனக்கு இந்த பேரையும் வச்சாங்க, இன்னும் அந்த வாளை கொண்டு நீங்கள் நிறைய போர்களை வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லுவாங்க, அதனால தான் எனக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா உங்களை மாதிரியே சிறந்தவனா என்னால் ஆக முடியுமா, உங்களை மாதிரியே நன்மை எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஜர்ஜா கேட்பாங்க. அப்போ ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அதை விட சிறந்தவங்களா நீங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்லேயே அவங்க இஸ்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. இங்கே ரோம படையில் தளபதியாக இருந்த அவங்க இஸ்லாமிய படைக்கு வந்ததுக்கு அப்புறமா சாதாரண போர் வீரராக மாறி அந்த போர்லேயே அவங்க ஷஹீதும் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, போரில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய படையில் நிறைய பேர் காயப்பட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீர் புகட்டுறதுக்காக சில பேர் போவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு முனங்கல் சப்தம் கேட்கும். அப்போ ஹாரிஸ் அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீர் புகட்டலான்னு போவாங்க. அவங்க வந்து அவங்களால பேச முடியாது, அவங்க வந்து சைகை காட்டுவாங்க. அங்கே வந்து தூரத்துலேருந்து இன்னொரு முனங்கல் சப்தம் கேட்குது, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் இக்ரிமா இப்னு அபு ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலான்னு பக்கத்தில் போவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, தூரத்தில் இன்னொரு முனங்கல் சப்தம் கேட்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் இயாஷ் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலான்னு பக்கத்தில் போய் தண்ணி கொடுக்க போவாங்க. அவங்க ரொம்ப தாகமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க மரணிச்சிருவாங்க. சரி, இக்ரிமா இப்னு அபு ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்டேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அதுக்குள்ளே அவங்களும் மரணிச்சிருவாங்க. சரி, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போவாங்க. அவங்களும் மரணிச்சிருவாங்க. கடைசியில் அந்த மரண தருவாயிலையும் தான் மட்டும் தண்ணி குடித்து இன்பம் பெற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய சகோதரனுக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால 3 பேருமே தண்ணீரே குடிக்காமல் இந்த போரில் ஷஹீதாயிருவாங்க. காட்சி 12. இஸ்லாத்தோட முக்கியமான கடமைகளில் ஒன்று தான் ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த கிரிகைகள் தான் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோம் அப்படின்னா யலம்லம் அப்படிங்கிற ஊரில் வச்சு நம்ம நியத் வைக்கணும். எந்த ஊர்லேருந்து போனாலும் ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு மீகாத் எல்லை இருக்குது. இந்தியாவிலேருந்து போனோம் அப்படின்னா அதுக்கான எல்லை வந்து யலம்லம் தான். இப்போ வந்து அதை சாதியா அப்படின்னு சொல்லுவாங்க. சாதியா போனோடனே அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியத் வைக்கணும். நியத் வச்சுட்டு நம்ம நேராக காபத்துல்லா அங்கே வந்துடுவோம். அங்கே வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தவாஃப் செய்யணும். தவாஃப் எப்படி செய்யணும்னா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட ரைட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதோட ரைட் சைட்லேருந்து அப்படியே சுற்றி ஹிஜ்ர் இஸ்மாயில் அரைவட்டம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அதிலிருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு லெஃப்ட் சைட் கார்னர் வந்து ருக்கூனு யமானியா, அந்த இடத்துல தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்து வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்து வகீனா அதாபன்னார் அந்த துவா ஒதுக்கிட்டே நம்ம அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைக்கும் வரணும். இப்படி வந்தோன்னா ஒரு தவாஃப் முடிஞ்சிடும். இதே மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைக்கும் வந்தால் ஒரு தவாஃப் முடிஞ்சிடும். இதே மாதிரி 7 தவாஃப் நம்ம செய்யணும். தவாஃப் செய்கிற இடைப்பட்ட கேப்பில் நம்ம எவ்வளோ துவா வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். நம்மளுடைய தேவைகள் என்ன இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். தவாஃப் முடித்ததுக்கப்புறமா மகாம் இப்ராஹிம் அங்கே வரணும். அங்கே வந்து 2 ரக்காயத்து நம்ம தொழுகணும். ஃபஸ்ட் ரக்காயத்தில் சூரத்துல் காஃபிரூன் அதாவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன், செகண்ட் ரக்காயத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூறாவை ஓதி நம்ம தொழுகணும். தொழுது முடிச்சுட்டு ஜம்சம் கிணறு அங்கே வந்து நம்ம ஜம்சம் தண்ணி நம்ம துவாக்கள்லாம் கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஜம்சம் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறமா சகை செய்ய வரணும். சஃபா மருவா தொங்கோட்டம் ஓட வரணும். ஃபஸ்ட்டு சஃபா மலையில் ஏறணும். சஃபா மலையில் ஏறினோன்னே இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷஆஇர் இல்லா, நிச்சயமாக சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களிலிருந்து ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நம்ம ஓதிக்கணும். அதுக்கப்புறமா சஃபா டு மருவா 1, மருவா டு சஃபா 2, திரும்ப சஃபா டு மருவா 3, அந்த அடிப்படையில் 7 முறை நம்ம தொங்கோட்டம் ஓடணும்.
ஆண்கள் இந்த மாதிரி ஓடும்போது அவங்களுடைய தோள்புஜங்கள் தெரிகிற மாதிரி சற்று குலுக்கி ஓடுவாங்க. இது எல்லாமே பிற 7 நடக்கும். பிற 7 நைட்டு ஹாஜிகள் அங்கேயே தங்கிடுவாங்க, மக்காலே தங்கிடுவாங்க. பிற 8 காலையில் ஃபஜர் தொழுது முடித்த உடனேயே மினாக்கு போயிடுவாங்க. மினாக்கு போனதுக்கப்புறமா துஹர், அசர், மகரிப், இஷா இந்த 4 வக்தியுமே அங்கே தொழுகுவாங்க. எப்படி தொழுகுவாங்கன்னா அந்தந்த வக்தியில் தொழுகுவாங்க. ஆனால் கசரு பண்ணி 4 ரக்காயத்தாக இருக்கிறது எல்லாத்தையுமே 2 ரக்காயத்தாக சுருக்கி சுருக்கி தொழுகுவாங்க. தொழுது முடிச்சுட்டு அங்கேயே தூங்கிடுவாங்க. இஷா தொழுது முடிச்சுட்டு அங்கேயே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபஜர் பிறை 9 ஃபஜர் தொழுது முடித்த உடனே அரஃபா மலைக்கு போயிடுவாங்க. பிறை 9 ஃபஜர் மினால தொழுதுட்டு அரஃபாக்கு வரணும். அரஃபா வந்து ஜபலுர் ரஹ்மான் சொல்லுவாங்க. மற்ற இடத்துலலாம் இருக்கும்போது காபத்துல்லா நோக்கி துவா செய்யணும். இந்த இடத்துல இருக்கும்போது அரஃபாவை நோக்கி தான் துவா செய்யணும் நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. இன்னும் அங்கே தான் பிறை 9 லுகர் அசர் தொழணும். எப்போனா முற்படுத்தி அசர் வந்து லுகருடைய வக்திலே தொழணும். அங்கேருந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா முஜ்தலிஃபா போகணும். அங்கே தான் பிறை 9 மகரிப் தொழணும். எப்போனா பிற்படுத்தி மகரிப் வந்து இஷாவோட வக்தில் தொழணும். இஷாவுக்கு அப்புறம் தஹஜ்ஜுத் வித்ரு எதுவுமே தொழக்கூடாது. இரவு அங்கே தங்கிட்டு பிறை 10 ஃபஜர் முஜலிஃபால தொழுதுட்டு மஷால் ஹராம் போய் துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கற்கள்லாம் எடுத்துகிட்டு ஜமரத்தில் அக்கபா போயிடணும். அங்கே தான் 7 கற்கள் வீசிட்டு ஹரம்கே திரும்பிடணும். அங்கே போயிட்டு ஆண்கள் மொட்டையடிப்பாங்க, பெண்கள் முடி கத்திரிப்பாங்க, இன்னும் அறுத்து பலியிடுவாங்க. இஹ்ராம் கலையிறம் கலைஞ்சிக்கலாம். முன்னாடி சழி செய்யாதவங்க இப்போ செஞ்சுக்கலாம். பிறை 10 இரவுக்கு மீனாக்கே போயிடணும். மீனாவில் தங்கிட்டு பிறை 11 காலையோட உச்சியில் ஜமரத்துல் அக்கபா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் சுகுரா 3மே 7 கற்களாக 21 கற்கள் வீசணும். மறுபடியும் பிறை 11 அங்கே போயிட்டு நைட்டு தங்கிட்டு பிறை 12 காலையோட உச்சியில் 3த்துக்குமே 21 கல் வீசணும். வீசிட்டு பிறை 13 கடமை இல்லை. பிறை 13 ஒரு கிளம்புறா இருந்தால் ஹரம்க்கு போயிட்டு மகரிப் முன்னாடியே தௌஃப் விதா செஞ்சுட்டு கிளம்பணும். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா பிறை 13 அங்கே தங்கிட்டு பிறை 14 தவாஃப் விதா செஞ்சுட்டு கிளம்பிடலாம். காட்சி 13 இதில் இன்னைக்கு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவைகள் சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்மவர்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கபூர் ஜியாரத் பண்ணுறாங்க. அங்கே போய் துவா கேட்குறாங்க தானே. அவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்களா இல்லையான்றது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுலேருந்து அவங்கள தடுக்கிற விஷயமா நம்ம தாவா வேணால் பண்ணலாம், அவங்களுடைய உணர்ச்சிகளை வேணால் தூண்டலாம். எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கபறுகளை உயர்த்தாதீங்க, அந்த மண்ணு கட்டாதீங்க, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் உட்காராதீங்க, இன்னும் அது பக்கத்தில் தொழுகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே அந்த இடத்துல போய் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது எல்லாமே ஷிர்க் அப்படின்றோட அடிப்படையில் போய் சாருது. ஷிர்க்கை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறப்போ ஷிர்க்குன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தனது திருமலையில் சொல்கிறப்போ யார் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறாங்களோ அவங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல நரகத்தை அல்லாஹ் ரொம்ப நம்மளுக்கு கடுமையாக எச்சரித்து சொல்கிறான். இன்னும் இது ஒரு சைடு இருந்தாலும் பராத்தோட இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையும் நடந்துட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யார் உருவாக்குறாங்களோ அது மறுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த பராத் நோன்பு வைக்கிறவங்க அந்த வைக்கிற ஒரு மைய கருத்து என்னன்னா, அல்லாஹ் அந்த நாளில் தான் மேவானத்திலிருந்து கீழ்வானத்துக்கு இறங்கி வரதாகவும் கையை விரிச்சிட்டு இருக்கிறதாகவும், இன்னும் நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு அல்லாஹ் அன்னைக்கு தான் சொல்கிறதாகவும் அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதனால அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு சப்பாத்தி இந்த மாதிரி பழம் இதெல்லாம் வச்சு துவா செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் செலக்டட் சூறாக்களை ஓதுறாங்க. இன்னும் அந்த நல்ல நோன்பு வைக்கிறாங்க. இது திருமீதிலையும் இப்னு மாஜாலையும் ஆதாரமற்ற ஒரு ஹதீஸ், அது ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸ் அப்படின்னே வருது. இன்னும் இந்த அல்லாஹ் அந்த நாளில் மட்டும் மேல்வானத்திலேருந்து கீழே இறங்கி வரமாட்டான். அல்லாஹ் எல்லா தகஜத்து நாள்லையுமே மேல்வானத்திலேருந்து அடிவானத்துக்கு இறங்கி கையை விரிச்சிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கக்கூடியவனா தான் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தகஜத்தில் நம்மளுடைய துவாக்களை அதிகரிச்சுக்கணும். இன்னும் நம்ம இந்த ஷிர்கு பிதஅத்திலிருந்து தவிர்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பெண்கள் மூஞ்சில் இருக்க முடியை எடுக்கக்கூடாது,
உருவத்துடைய முடியை எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டாட்டூ குத்தக்கூடாது, இன்னும் குத்தியும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லுல வந்து இடைவெளி விடுறது. பல்லுல இடைவெளி விடுறது அப்படின்னா இந்த காலத்துல எப்படி பல்ல வந்து தேய்ச்சி அழகா ஷைனிங்கா காட்டுறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல பல்லுல இடைவெளி விடுறது வந்து ஒரு ஃபேஷனா ஒரு மாடலா இருந்திருக்கு. அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமுடி வைக்கிறது. இந்த பண்றவங்க எல்லாத்தையுமே ரசூல்லா ரொம்ப கடுமையா சபிச்சிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்றான், தானாக வெளியே தெரியறதை விட்டுட்டு நீங்க மற்றதை வெளிக்காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அல்லாஹ் வந்து திருமறையில சொல்றான். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபர்தா அணிகிறாங்க. அது ரொம்ப கவனியாக இருக்குது. எப்படின்னா அது ரொம்ப டைட்டாக இருக்குது, இன்னும் ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. அது ஃபர்தா தானா இல்லை அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சந்தேகம் ஏற்படுற மாதிரி அவங்க ஃபர்தா அணிகிறாங்க. இதனால நம்ம பிள்ளைங்க மூலியமாக அந்நிய ஆடவர்கள் வந்து கவரப்படுறாங்க. அது மூலியமாக நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சமூக சீர்கேட்டில் போய் விழுகிறாங்க. இதுலேருந்து நம்ம பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்றான். ஆமனுனா யாரு, ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஈமான் கொண்டவர்கள்னா என்ன அப்படின்னா யார் அல்லாஹ்வையே இறைவனை எடுத்து இன்னும் ஓரிரை கொள்கையில யார் இருக்கிறாங்களோ, என்ன கஷ்டம் வந்தாலும் யார் அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களதான் அல்லாஹ் ஆமனு ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியப்படுத்துறான். இன்னும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அவங்க வந்து சூதாட்டம் விளையாடக்கூடாது, இன்னும் சிலைகளை வணங்கக்கூடாது, குறிப்பார்க்க அம்புகளை வச்சு இந்த குறிப்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஷைத்தானுடைய ஒரு செயல்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுலேருந்து யார் தவிர்த்து இருக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றியாளராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வெற்றியாளர்கள் அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் யாரை சொல்கிறான் அப்படின்னா சொர்க்கவாசிகளை குறிக்கிறான். அதாவது இது எல்லாமே செய்யாம தவிர்ந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கான பரிசை வந்து அல்லாஹ் நான் சொர்க்கத்தையும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் வந்து சொர்க்கவாசியாக ஆகுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் மஸ்ஜிதுல் ஹராம். இது வந்து நம்ம முஸ்லீம்களுடைய முதல் புனித இடமா கருதப்படுது. இது யாரு கட்டுனா அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இன்னும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் தான் இந்த மஸ்ஜிதை வந்து கட்டுறாங்க. இதில் உள்ள இந்த காபாவுடைய திசையை தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே தன்னுடைய தொழுகை திசையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஜம்சம் நீர் வந்து அது தோன்றின காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே வற்றாத ஒரு நீராக தான் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி தான். இந்த ஜம்சம் நீர் வந்து எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னா அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறான். நீங்கள் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையையும் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து விடணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறான். அதே போல் அவங்களும் அந்த கட்டளையை நிறைவேற்றிடுறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதுனால பசியில் ரொம்ப அழுகுறாங்க. அதை பார்த்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் மத்தியில் தொங்கோட்டம் போகிறாங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட 2 காலையும் அந்த மணலில் உதச்சி அழுகும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா அந்த மண்ணில் இருந்து தண்ணியை வந்து வர வைக்கிறான். அந்த நேரம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட 2 கையாலையும் அணை மாதிரி கட்டிட்டு ஜம் ஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஆறாவே ஓடி இருக்கும் அப்படின்னு ரசூல்லா வந்து சொல்கிறாங்க. இன்னும் இந்த மஸ்ஜித் வந்து நம்ம ரசூலுல்லாவுடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் அப்படின்ற கல் வந்து மாற்றப்படவே இல்லை. அது சொர்க்கத்துலேருந்து அல்லாஹ் இறக்கி வச்சான். இன்னும் அது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே மாறாத ஒன்றாக தான் இருக்குது. நம்ம ரசூலுல்லா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மஸ்ஜிதில் எல்லா மக்களும் சிலைகள் வச்சு வணங்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க. ரசூலுல்லா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய 360 சிலைகளை உடச்சி எறிஞ்சிட்டு அது இப்போ வரைக்குமே அல்லாஹ் நம்ம முஸ்லீம் கையில இருக்கிற மாதிரி பாதுகாத்து வச்சுட்டான். இன்னும் நம்ம இங்க வந்து ஒரு முறை சென்று தொழுதோம் அப்படின்னா 1 லட்சம் நன்மைகளை வந்து தாரதா கூறுறான். இதுதான் நம்மளுடைய முஸ்லீம்களுடைய 2வது புனித இடமா கருதப்படுது மஸ்ஜிதுன் நபவி. இன்னும் இது வந்து எப்போ தோன்றுனுச்சு அப்படின்னா நம்ம ரசூல்லா வந்து மதீனாவுக்கு நுழைஞ்ச போது 2 அனாதை சிறுவர்கள்ட்ட இருந்து இந்த இடத்த வந்து வாங்குறாங்க. சஹல் சுஹைல் அப்படின்னு 2 பேர்கிட்ட இந்த இடத்த வந்து வாங்குறாங்க. அவங்க வாங்கும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னா
இடிபாடுகளோடையும் இன்னும் கபறுகள் அப்புறம் பேரிச்ச மரங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ரசுல்லா வந்து நீக்கிட்டு இதில் ஒரு மஸ்ஜிதை வந்து நிறுவுறாங்க. அந்த பணியில் ரசுல்லாவும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இன்னும் அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாருடைய வீடையுமே அந்த மஸ்ஜிது பக்கமே அமைச்சு வச்சுட்டாங்க. ரசுல்லா மரணிச்சதுக்கு அப்புறம் அவங்கள இங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க. இன்னும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ புதுப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் இந்த மஸ்ஜிது வந்து புதுப்பிக்கப்பட்டுடு. இங்கே வந்து நம்ம ஒரு முறை சென்று தொழுதோம் அப்படின்னா 1000 நன்மைகள் வந்து கிடைக்கும். இது மஸ்ஜிதுல் அக்ஸா நம்ம முஸ்லீம்களுடைய 3வது புனித இடமா கருதப்படுது. இது யாரோட காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா சுலைமான் நபி அவங்களோட காலத்தில் கட்டப்பட்டது. ஜின்களோட உதவியால் இந்த மஸ்ஜித் வந்து கட்டப்பட்டுச்சு. இது ஜெருசலேம் அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்குது. இது வந்து தோன்றின காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே இதுக்கான போர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் இறுதியில் முஸ்லீம்களுக்கு தான் வெற்றியை தருவேன் அப்படின்னு கூறுறான். நம்ம ரசுல்லா வந்து மியராஜ் பயணம் செல்லும்போது ஹரம்லேருந்து அக்ஸாவுக்கு வந்து தான் மியராஜ் பயணம் செல்கிறாங்க. மறுமையோட இறுதியில் முதல் முறையாக ஈசா நபி வந்து இங்கே தான் வந்து இறங்குறதா ரசுல்லா வந்து கூறியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒரு முறை சென்று தொழுதோம் அப்படின்னா 1000 நன்மைகள் வந்து கிடைக்கும். நம்ம நன்மையை நாடி பிற மஸ்ஜிதுகளுக்கு செல்லக்கூடாது. நம்ம நன்மையை நாடி செல்றதா இருந்தால் இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் செல்லணும் அப்படின்னு ரசுல்லா வந்து கூறுறாங்க. பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி அதன்படி செயல்படும் முஃமினுடைய உதாரணம் நார்த்தங்காயை போன்றது. அதனுடைய சுவையும் நல்லது, அதனுடைய வாடையும் நறுமணமிக்கது. குர்ஆனை ஓதாமல் அதன்படி செயல்படும் முஃமினுடைய உதாரணம் பேரித்தம்பழத்தை போன்றது. அதன் சுவையும் நன்றாக இருக்கும், அதற்கு வாடை இருக்காது. குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்குடைய உதாரணம் துளசியை போன்றது. அதன் வாடை நன்றாக இருக்கும், அதன் சுவையோ கசப்பானதாக இருக்கும். குர்ஆனை ஓதாத முனாஃபிக்குடைய உதாரணம் குமட்டிக்காயை போன்றது. அதனுடைய வாடையும் நன்றாக இருக்காது, அதற்கு டேஸ்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது இது ஒரு பொதுமறையாக சொல்கிறான். வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு நல்லுபதேசமன்றி வேறில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். குர்ஆனை ஓதுறதுனால ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அலீஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து, ஆக 30 நன்மைகள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 30 நன்மைகள், ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை தரக்கூடியவனா இருக்கான். இன்னும் இந்த குர்ஆன் ஆகிறது அதை ஓதக்கூடியவங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்குது.
இன்னும் சங்கை மிக்க மலக்குமார்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நமக்கு தருது. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் மற்ற வேதங்களை மாதிரி கிடையாது. மற்ற வேதங்கள்லாம் மனிதர்களுடைய கையாடல்கள் உடையது. ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் அது மனித கையாடல்கள் அற்றது. அல்லாஹ் வந்து இந்த குரானை போன்று ஒரு வசனத்தை கூட உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சவால் விடுறான். இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது யா யுஹன்னாஸ் மக்களே கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிக்கிட்டேருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கு. வஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றிற்கு இது நிவாரணியாக இருக்குது. வஹுதன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது. வரஹ்மத்துல் லில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு அருட்கொடையாக இருக்குன்னு சொல்லி காட்டுறான். ஆக இது போன்ற பல சிறப்புகள் இந்த குரானுக்கு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களுடைய வாழ்நாளில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகில் தோன்றிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர். இவங்கள அல்லாஹ் சொர்க்கத்தில் தன் கையால் படைத்தான். இவங்களுக்கு துணையாக தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் படைப்பான். ஆனால் அல்லாஹ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டளை இட்டிருப்பான். அது என்னன்னா வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிஅதுமா வலா தக்ரப ஹாதிஹி ஷஜரத ஃபதகூன மினல் ஸாலிமீன். ஆதமே, நீரும் உன் மனைவியும் இசுவனப்பதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்க வேண்டாம். நீங்கள் இருவரும் இந்த மரத்தை நெருங்கிவிட்டால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுறான். ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சினால அவங்க இருவரும் அந்த மரத்தை நெருங்கிடுவாங்க. அதனால அல்லாஹ் வந்து அவங்கள பூமிக்கு இறக்கிடுவான். இவங்க மூலமாக தான் நம்மளுடைய சந்ததியெல்லாம் உருவாச்சு. இது இவங்களுடைய வாழ்நாள் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அவ்வளு ரசூல், முதல் இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க. இவங்க அவங்க கூட்டத்தினருக்கு வந்து 950 வருஷம் வந்து தாவா செஞ்சாங்க. ஆனால் வெறும் கொஞ்சம் மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுவான். நூஹே, நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்க. அந்த கப்பலில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மக்களையும் இன்னும் பிராணிகளில் ஆண் பெண்ற ஜோடியானதை நீங்கள் ஏற்றி கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல் செஞ்சு அந்த கப்பலில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மக்கள்லையும் இன்னும் பிராணிகள் ஆண் பெண்ற ஜோடியை ஏற்றிக்கிட்டு போவாங்க. அந்த கப்பல் வந்து ஜூதின்ற மலையை போய் சென்றடையும். மீதி உள்ள அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒரு வெள்ளத்தை கொண்டு அழிச்சிருவான். இது அல்லாஹ் அத்தியாயம் 11 வசனம் 37 44 வரையும் சொல்லி காமிக்கிறான். இது அவங்க வாழ்நாள் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு வந்து துன்னோன், மீன் உடையவர் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. இவங்க அவங்க கூட்டத்திற்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது தாவா செய்யும் போது அந்த மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை வரதுக்கு முன்னாடியே அந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க போயிட்டு இருக்கும் ஒரு கப்பலில் போவாங்க. அந்த கப்பல் வந்து திடீர்னு போகாமல் ஸ்டாப் ஆகி நின்றோம். அப்போ அந்த கப்பல் உள்ள எல்லார் பேரையும் எழுதி அந்த கப்பல் போகாமல் ஸ்டாப் ஆகி நின்றோம். அப்போ அந்த கப்பல்லேருந்து யாராச்சும் ஒரு மனிதர் இறங்கினாதான் அந்த கப்பல் வந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கப்பலில் உள்ள எல்லார் பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வரும். அப்போ அவங்க கப்பல்லேருந்து கீழே இறங்கினோடனே அவங்கள ஒரு மீன் முழுங்கிரும். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினால தான்
அல்லாஹ் அவங்களுக்கு இந்த ஒரு சோதனையை கொடுப்பான். அப்போ அவங்க மீன் வயிற்றுலேருந்து அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் துவா கேட்பாங்க. அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்து அவங்கள மீன் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வருவான். இப்படி அவங்க இந்த துவாவை மட்டும் கேட்காம இருந்தாங்கன்னா அல்லாஹ் வந்து அவங்கள மீன் வயிற்றுலேயே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி தன் திருமறை அடுத்து அவங்க மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சோர்வாகவும் களைப்பாகவும் அடுத்து அவங்க மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப களைப்பாக இருப்பாங்க. அப்போதான் அல்லாஹ் அவங்க மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்தக்கப்புறம் அவங்க ரொம்ப சோர்வாகவும் களைப்பாகவும் இருப்பாங்க. அப்போ தான் அல்லாஹ் இந்த சுரைக்கா கொடியை அவங்களுக்கு ஒரு நிழலாக ஏற்படுத்துவான். இதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது ஃபநபத்னாஹு பில் ஆராஇ வஹுவ ஸகீம் ஃபநபத்னாஹு பில் ஆராஇ வஹுவ ஸகீம் வஅம்பத்னா அலைஹி ஷஜரதம் மீ யக்தீன். அவர் நோயுற்ற நிலையில் நாமே அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வெளியில் எறிந்தோம். அன்றும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரை கொடியை முளைப்பித்து நிலையுமாறு செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். இது அவங்க வாழ்நாள் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அடுத்ததாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சமூது கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட நபி தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்களோட கூட்டத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்கள நபின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய அத்தாச்சி இருந்தால் தான் நாங்கள் நபின்னு ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கிட்ட இவங்க ஒரு அத்தாச்சி கேட்கும் போது அல்லாஹ் வந்து பாறையிலேருந்து ஒரு பெண் ஒட்டகத்தை வந்து அனுப்புவான். அது நம்ம பார்க்குற மாதிரி சாதாரண ஒட்டகமாக இருக்காது. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒட்டகமாக இருக்கும். அந்த ஒட்டகத்தை யாருமே நோவினை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் கேட்காம அதோட கால் நரம்பை துண்டிச்சு அதை கொலை செஞ்சிருவாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் ரொம்ப கோபப்பட்டு அந்த ஊர் மக்கள் அந்த சமூகத்தில் உள்ள எல்லாரையுமே அல்லாஹ் வந்து கடுமையான சப்தத்தை கொண்டு அழிச்சிருவான். அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகிய மனிதராக அல்லாஹ் படைச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் குரானில் அழகிய வரலாறு அப்படின்னு சொல்கிறான். அவங்களோட 11 சகோதரர்களும் அவங்க மேலே பொறாமை கொண்டிருந்தாங்க. தன் தந்தை அவங்க மேலே அதிக பாசம் வச்சுருந்த காரணத்தினால. அதனால் அவங்க தந்தைக்கிட்ட போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து ஒரு பாலங்கிணத்துல தள்ளிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து காப்பாற்றிடுவான். அந்த பக்கம் வியாபார கூட்டம் வருவாங்க. அவங்கள எடுத்து அதை வந்து அவங்கள பொற்காசுக்கு விற்றுருவாங்க. இது அந்த நபியோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம். அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குரானில் ஈசா இப்னு மரியம் அப்படி தான் சொல்லுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலயமா அவனோட ரூஹ்லேருந்து படைச்சான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதூறு பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க தன் தொட்டியில் நொறுக்கி கை காட்டுவாங்க. இந்த குழந்தை பேசுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை பேசும். நான் தான் அல்லாஹ்வுடைய அலியான், எனக்கு இந்த வேதம் வழங்கப்பட்டிருக்கு, இந்த சமூகத்துக்கு நான் தான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் தான் இன்ஜீல் வேதம். அதை வந்து திருச்சி பைபிள்னு மாற்றிட்டாங்க. அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்தான். அவங்க அரச குடும்பத்தில் பிறக்காத நபியாக இருந்தாங்க. சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவங்களுக்கு அரசாட்சியை கொடுத்தான். அதனால மற்ற அரச குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஏற்றுக்காமல் இருந்தாங்க. அந்த இஸ்ரவேலர் மக்கள் யாருமே ஏற்றுக்கலை. ஆனால் கொஞ்சம் படையை வச்சுட்டு அவங்க இப்போ ஜாலூத்துங்கிறவன் கிட்ட போர் செய்கிறதுக்காக போனாங்க. அவங்களோட படையினர்கிட்ட சொன்னாங்க, இந்த ஒரு ஆற்றை கடக்கும் போது ஒரு கவலம் அதை விட சிறிதளவு தண்ணீர் தான் அருந்தணும்னு சொல்லுவாங்க. படையில் உள்ள சில பேர் மட்டும் அவங்க சொன்னதை கேட்பாங்க. மற்றவங்க அதிகமான தண்ணீர் குடித்த காரணத்தினால அவங்களால போர் செய்ய முடியாது. யார் அல்லாவையும் அவங்களையும் ஈமான் கொண்டு அந்த அளவு தண்ணி குடித்தாங்களோ அவங்க மட்டும் போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெரிய அரசராக இருந்துமே தன் கையால் உழைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் வேதத்தை வழங்கினா. இவங்களோட வாழ்க்கை இந்த நபியோடைய முக்கியமான சம்பவம். இது அடுத்ததாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வந்து அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான். எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான்னா, அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான் சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அவங்களை வந்து கண்ணியப்படுத்தி வச்சுருக்கான்.
வச்சிருக்கான். இன்னும் அவங்களுக்கு வந்து 30 ஏடுகளை கொடுத்தும் வந்து கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். இதை தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு அல்லாஹ் யார் அப்படின்ட்டு கடவுளை தேர்ந்தெடுக்கும் போது ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தையே பார்ப்பாங்க. நட்சத்திரத்தையே பார்க்கும்போது அது வந்து நைட்டில் மட்டும் இருக்கும், பகலில் இருக்காது. அது மறைஞ்சு மறைஞ்சு வரதுனால அல்லாஹ் வந்து இது ஒரு அல்லாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மறுத்துட்டு சந்திரனை எடுப்பாங்க. சந்திரனை எடுத்தால் அது சந்திரனும் நைட்டு மட்டும் இருக்கும், பகலில் இருக்காது. அதையும் இது கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சூரியனை எடுப்பாங்க. சூரியனை எடுத்தாலுமே அது வந்து பகலில் இருக்கும், நைட்டில் வந்து மறைஞ்சிரும். இப்படி எல்லாமே மாறி மாறி வர்றதுனால இதெல்லாம் கடவுள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்து இது எல்லாத்தையும் படித்து அல்லாஹ் ஒருத்தவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை வந்து ஈமான் கொள்கிறாங்க. ஈமான் கொண்டு அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது அந்த மக்கள் வந்து மறுத்துடுறாங்க. ஒரு நாள் திருவிழாக்கு அழைக்கும் போது அந்த மக்கள் வந்து திருவிழாக்கு அழைக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் சொல்லுவாங்க, இல்லை நான் வரல, நான் நோயுற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவாங்க. அவங்க திருவிழா முடிச்சுட்டு வந்தோடனே எல்லா சிலையும் உடைஞ்சிருக்கும், அங்கே இருக்கிற ஒரே பெரிய சிலை மட்டும் உடையாமல் இருக்கும். இது கண்டிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, இல்லை இது நான் உடைக்கல, அந்த பெரிய சிலைக்கிட்ட கேளுங்க, அது சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்லும், எப்படி சிலை பேசும் அப்படின்னு சொல்லும். அப்போ கூட அந்த நிலையில கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்யக்கூடியவளாக தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க தாவா வந்து எப்படி செஞ்சாங்கன்னா, அது பேசாது தானே, அது கடவுளாக இருக்க முடியாது, அல்லாஹ் தான் ஒரே கடவுள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவா செஞ்சாங்க. அந்த மக்கள் அதையும் நிராகரித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டுடுறாங்க. நெருப்பு குண்டத்தில் போடும்போது அல்லாஹ் வந்து அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டிருக்கான், ஏன் நெருப்பே நீ குளிர்ச்சி ஆகிவிடு, இன்னும் நீ சலாமத்தாக ஆகிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டிருக்கான். இன்னும் அவங்க நெருப்பு குண்டத்தில் போடும்போது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான நம்பிக்கையும் மன உறுதியுடனே இருந்ததுனால அல்லாஹ் வந்து அவங்கள ஹலீலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்கான். இதனால தான் இதே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து இது வரலாறாக குறிப்பிட்டிருக்கான். அதுக்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, அல்லாஹ் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து காற்று, பறவைகள், ஜின்கள், விலங்குகள் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கான். இன்னும் அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து போருக்கு போகும்போது அங்கே வந்து எறும்பு போய்கிட்டு இருக்கும். எறும்பில் இருக்கிற ஒரு எறும்பு சொல்லும், இங்கே பாருங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வராங்க, எல்லாரும் அவங்கவுங்க பொத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அவங்க நம்மளை வந்து மிதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு போய் அது விளங்கி அவங்க சிரிச்சுட்டு அவங்களோட பாதையை வந்து மாற்றக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அந்த நிலையில எப்படி துவா கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த சிறப்பை வந்து நீ வேறு யாருக்கும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு தான் துவா கேட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமான நிகழ்வாகவும் அல்லாஹ் வந்து வரலாறாக குறிப்பிட்டிருக்கான். இதில் நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, அல்லாஹ் வந்து அவங்கள வந்து நபியாக வந்து தேர்ந்தெடுத்திருக்கான். இவங்களுக்கு அப்புறம் எந்த நபியும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக நம்புகிறோம். இன்னும் அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஏடுகளை வந்து கொடுத்துருக்கான். நம்ம நபிக்கும் அல்லாஹ் வந்து ஏடு கொடுத்துருக்கான். அந்த எல்லா நபிகளுக்கும் ஏடு கொடுத்ததை வந்து நம்ம நம்புகிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் நம்ம நபிக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம், இன்னும் வழிபடக்கூடியவங்களாகவும் இருக்கிறோம். அல்லாஹ் வந்து இது குர்ஆன் வந்து ஒரு அத்தாட்சியான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை நம்மளுக்கு மட்டும் அத்தாட்சி அல்ல, உலக எல்லாத்துக்குமே இது ஒரு அத்தாட்சியாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது. இந்த குர்ஆன் மூலமாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை வந்து கொடுத்துருக்கான். ஆனால் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அந்த சிறப்பை வாங்கி பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நம்ம நபி நம்மளுக்காக சொர்க்கத்திலே தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. அது என்னன்னா ஷஃபாத். அந்த ஷஃபாத்து கிடைக்கிறதுக்காக நானும் துவா செய்கிறேன், இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க என்று கூறி என்ன அல்லாஹ் சூரா நம்லில் 61வது வசனத்தில்
மனிதர்களுக்கு வழங்கின அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அம்மன் ஜாலல் அருள கராரா, இந்த பூமியை வந்து வசிப்பிடமாக ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒ ஜால ஹிலாலஹா அன்ஹாரா, அதுக்கு நடுவில் வந்து ஆறுகளையும் ஒ ஜாலலஹா ரவாசிய, உறுதியான மலைகளையும் நம்ம ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வழங்கின அருட்கொடைகளை பற்றி பேசிட்டு அந்த வசனத்தோட தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும்போது ஒ ஜால பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா, இரண்டு கடல்களுக்கும் மத்தியில் தடுப்பு உண்டாக்கணும்னு சொல்லி அவனோட அத்தாட்சிகளை பற்றி குறிப்பிடுறான். இன்னும் அல்லாஹ் கேட்குறான், ஹிலாலும் அல்லாஹுடன் வேறு கடவுள்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பல் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிலளிக்கிறான். அக்ஸருஹும் லா யஅலமூன், அது அதிகமானவங்க அறிய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவ்வளோ அருட்கொடைகளையும் கொடுத்து இவ்வளோ அத்தாட்சிகளையும் காட்டி மக்கள் எப்படி இருக்காங்க, அதை பற்றி யோசிக்காமலேயும் நன்றி கெட்டவர்களாகவும் இருக்காங்க. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இவ்வளோ அருட்கொடை நிறைஞ்ச இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா, ஒமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லாயிபும் லஹ்வுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகமானது வீணும் விளையாட்டுமே தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னும் ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த உலகம் எதுக்கு படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்கள் நன்மையை பயிரிடக்கூடிய உலகம் தான் இது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த உலகமும் அழியக்கூடியது, இந்த உலகத்தில் இருக்கிற நாமளும் மரணிக்கக்கூடியவங்க. மரணத்தை பற்றி ரசூல்லா சொல்லும்போது, நீங்கள் காலையில் இருக்கும் போது மாலை எதிர்பார்க்காதீங்க, மாலையில் இருக்கும் போது காலை எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடையும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அப்போது மரணத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமைக்காகவே வாழ்ந்து மறுமைக்காகவே மரணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் மட்டுமே ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு யாரையுமே இணை வைக்காமல் ஏரியுரை கொள்கையோட நீங்களும் நானும் மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.